அதிர்வு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். பிரதமருடனான நெருக்கம் பற்றி திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்ததற்கு மேலதிகமாக வேறு எதுவும் காரணங்கள் இருக்கின்றதா என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்ற போது பிரதமர் மேல் சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டும் கூட அவர் தன்னுடைய கல்லூரி நட்பு வட்டத்தை அல்லது கல்லூரி வட்டாரத்தை வைத்துக்கொண்டு அரசாங்கத்தை நடத்துகின்றார் அல்லது அவருடைய வேலைகளை செய்கின்றார் என்று. வடக்குக்கு வருகின்ற போது பிரதமர் சுமந்திரன் அவர்களின் வீடுகளுக்கு வந்து நட்பு ரீதியான தேநீர் பருகி நட்பு ரீதியான விடயங்களை அணுகுகின்றார். ஆக இது ஒரு பாடசாலை நட்பு வட்டமாக பாடசாலை நட்பு வட்டமாக இருப்பதாக இருந்தால் ஒரே காலத்திலே பாடசாலையில் இருந்திருக்க வேண்டும். அவருக்கும் எனக்கும் சரியாக 15 வயசு வித்தியாசம். ஆகவே ஒரே காலத்திலே பாடசாலையிலே இருந்தது கிடையாது. ஆனால் அந்த பாடசாலை கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது தானே, அந்த கலாச்சாரம் பொதுவாக இருக்கும். அது எவ்வளோ காலமாக இடைவெளி இருந்தாலும் இந்த பள்ளி பாடசாலைன்னு சொல்லி இருக்கும். விசேஷமாக ராயல் கல்லூரியிலே படித்தவர்கள் 31 பேர் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அந்த வேறு கட்சிகளில் என்னுடைய அதே வகுப்பிலே படித்தவர்கள் 4 பேர் இருக்கிறோம். கலாநிதி ஹர்ஷடி சில்வா, மைந்தானந்த அழுத்கமகே, ஆறுமுகன் தொண்டமான், நான். ரவி கருணாநாயக்க என்னை விட 2 வயது மூத்தவர், காந்த கருணாநிதிலக்க 1 வயது மூத்தவர். அப்படியாக இருக்கிறோம். அது இருக்கிறது ஒரு உறவு முறை ஒன்று இருக்கும், அது தவிர்க்க முடியாது. ஆனால் அதன் காரணமாகத்தான் இந்த நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறதுன்னு சொல்வது தவறு. நான் முதல் சொன்னதை போல விசேடமாக இந்த அரசியலமைப்பு உருவாக்க பணிகளிலே எனக்கும் கலாநிதி ஜெயம்பதி விக்ரமரட்னவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பும் அது பிரதமரோடு நாங்கள் நெருங்கி செயற்பட வேண்டிய தேவைப்பாடும் தான் இதற்கான காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு அறிக்கை வந்துவிட்டது. அடுத்த கட்டமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்ய போகிறது? இதனை ஒரு வரைப்பாக மாற்றுவதற்கான முயற்சிகள் ஜனாதிபதி சந்திக்க போகிறீர்களா அல்லது ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களோடு ஒவ்வொருவராக சந்தித்து பேச போகிறீர்களா? மன்னிக்க வேண்டும், ஐக்கிய தேசிய முன்னணி தலைவர்களோடு விரிவான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க போகிறீர்களா? எந்த எதிர்பார்ப்பு? பிப்ரவரி 4ஆம் தேதி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த வரைவு விவாதம் பார்லிமெண்டத்தில் நடைபெறும். விவாதம் நடைபெறுவதற்கு முன்னதாக விவாதத்தை வெறுமனே நடத்தி அதிலே மாறுபட்ட கருத்துக்களை ஒவ்வொருவரும் சொல்லுகிறதிலே பிரயோசனம் இல்லை என்பது எங்களுடைய சிந்தனை. ஆகையினாலே நாங்கள் சிந்திப்பது பல சந்திப்புகளை நடத்துவது. நீங்கள் சொன்னதைப் போல ஐக்கிய தேசிய கட்சியிட பின்வரிசை உறுப்பினர்கள் பலர் என்னிடத்திலேயும் கலாநிதி ஜெயம்பதியிடையும் கேட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு ஒரு பாடம் எடுக்க சொல்லி இதை குறித்து தாங்களும் இதை பற்றி பேச வேண்டும் என்று அவர்களாக வந்து கேட்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அப்படி ஒரு செமினார் மாதிரி ஏதாவது வைத்தால் நாங்கள் அதிலே அவர்களுக்கு இதில் இருக்கிற விடயங்களை பற்றி தெளிவூட்டுவோம். அதே போல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த பலரும் அவர்களாக வந்து பேசுகிறார்கள், இதை பற்றி பேச வேண்டும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் கவனித்து பார்த்தால் தயாசிறி ஜெயசேகர, டிலான் பரேரா போன்ற பலர் எதிராக கருத்துக்களை சொல்வதைப் போல இருந்தாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இதில் இருக்கிற முக்கியமான பல விஷயங்களை நாங்கள் அடைந்திருக்கலாம், அது அடைய முடியாமல் போனதுக்கான வேறு காரணங்களை சொல்கிறார்கள். தவிர இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் இதை செய்திருக்கலாம், எல்லாம் சாதகமாக தான் பேசுகிறார்கள். ஆகவே அவர்களோடு நிமால் சிறிபால சில்வாவோடு ஏன் மஹிந்த ராஜபக்சவோடு கூட அவர் நேற்று முன்தினம் கூட சொல்லியிருக்கிறார், இதை ஏதோ நாங்கள் அவசரப்பட்டதுனால தான் செய்ய முடியாமல் போயிட்டு அவரும் செய்ய விருப்பமாக இருக்கிறாராம். அவர் சொல்லுகிறார், அதிகார பயிர் செய்யத்தான் வேணும்னு சொல்கிறார். அப்போ செய்யத்தான் வேணும் என்றவர்களோடு நாங்கள் அமர்ந்திருந்து பேச வேண்டும். ஜேவிபியோடு ஏற்கனவே பேசியிருக்கிறோம், இன்னமும் பேச வேண்டும். அப்படியாக சில சந்திப்புகளை நடத்தின பிறகு இதனை முன்னெடுப்பது தான் உசிதமானது என்று நாங்கள் நினைக்கிறோம். விசேடமாக பௌத்த பீடாதிபதிகளோடும் சில சந்திப்புகள் நடத்த வேண்டியதாக ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் சில அமைச்சர்கள் சென்று அவர்களை 3 தடவைகள் சந்தித்திருக்கிறார்கள். அது சந்தித்தது பிரதமர் உட்பட அவர்கள் போய் சந்தித்தது இதை செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக தான் செய்கிறார்கள். நாங்களும் அவர்களை சந்திக்க வேண்டும். அவர்களை மட்டுமல்ல, எல்லா சமய தலைவர்களையும் சந்திக்க வேண்டும். சமுதாயத்தில் இருக்கிற சில தரப்புகளை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு பிரதான பேசு பொருளாக இன்றைக்கு நாட்டிலே வந்திருப்பது நாங்கள் அடைந்த ஒரு பெரிய வெற்றி என்பதை நான் சொல்வேன். அது இல்லாமல் போவதற்கு முன்னதாக அதை குறித்து நாங்கள் ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதன் பிறகுதான்
இந்த வரைவை குறித்து நாங்கள் கவனிக்க வேண்டும். சரி, இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதி தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டிருந்ததாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், ஒரு அதிகார பகிர்வு அவசியம், புதிய அரசியலமைப்பு ஒன்று வேண்டும் என்று. சரி, அவர் 2 இடங்களில் அதனை குறிப்பிட்டதை அவதானிக்கூடியதாக இருந்தது. ஒன்று தைப்பொங்கல் வாழ்த்தில், இரண்டாவது நேற்றைய முன்தினம் இடம்பெற்ற தமிழ் ஊடக பிரதானிகளுடனான சந்திப்பின் பொழுது. இதை தவிர்த்து இவர் பெரும்பான்மை மக்கள் மத்தியில் இதை பற்றி பேசுகிறார் இல்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முடியுமா மஹிந்த ராஜபக்ஷவை பெரும்பான்மை மக்கள் மத்தியில் சென்று அவ்வாறு சொல்ல வைப்பதற்கு? இந்த 2 இடையிலே 2 வாரங்களுக்கு முன்னர் அவர் சிங்கள ஊடகவியலாளருக்கு இதே கருத்தை சொன்னதை நான் கவனித்தேன். என்னை திறன தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு அழைத்து அங்கே இப்படியாக செய்தி நேரத்திலே உட்கார வைத்து அவர் சொன்ன கருத்தை போட்டு காட்டி என்னிடத்திலே கேள்வி கேட்டார்கள். அவர் சொல்லுகிறார், நேரடியாக கேட்டபோது புதிய அரசியலமைப்பு ஒன்று தேவை, ஆனால் அதில் என்ன இருக்கிறது என்பது தான் பிரச்சனை என்று சொல்லி, அதில் என்ன இருக்கிறது என்பது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சுமந்திரனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லிவிட்டு போகிறார். அப்போ தான் அவர்கள் கேட்டார்கள் என்பதிலே கேள்வி. ஆகவே அதிலே கூட அவர் சொல்கிறார் அரசியலமைப்பு என்கிறார், அதிகார பகிர்வு, அதை குறித்து அவர் மாறுபட்ட கருத்து இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. 13க்கு அப்பால் செல்லுவேன் என்று சொன்னதுக்கு மாறாக அவர் இந்த கருத்தும் இதுவரைக்கும் சொல்லியிருக்கவில்லை. அதுக்கு மாறாக அதிகார பகிர்வு செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை தான் சொல்லி, அவருடைய மனதிலே உள்ளே என்ன இருக்கிறது என்பதற்கு அப்பால் அவர் வெளிப்படையாக அவருடைய நிலைப்பாடு அதிகார பகிர்வு சரியான விதத்திலே, அர்த்தமுள்ள விதத்திலே செய்யப்பட வேண்டும் என்ற கூற்று இப்பொழுதும் அவர் சொல்லுகிற ஒரு கருத்து. அதுக்கு ஒரு காரணம் இருக்க வேணும். அவருக்கும் தெரியும், சில யதார்த்த நிலைகள் அவருக்கு தெரியும், இது செய்யப்பட வேண்டியது என்பது அவருக்கு தெரியும். வேறு சிலருக்கு அது புரியாமல் வேறு கதைகள் கதைக்கலாம். ஆனால் இந்த நாட்டிலே 2 தடவைகள் ஜனாதிபதியாக இருந்தவருக்கு, யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவருக்கு ஒரு அரசியல் தீர்வு அவசியம், அது அதிகார பகிர்வின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்பது திட்ட தெளிவாக தெரிந்த ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. நாட்டில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கு நாட்டினுடைய எதிர்காலம் குறித்த அக்கறை குறைவு என்றுதான் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் ஊழல்வாதிகள் என்கிறார்கள், இவர்களும் ஊழல் செய்கிறார்கள். அவர்கள் மோசடிக்காரர்கள் என்கிறார்கள், இவர்களும் மோசடி செய்கிறார்கள். எல்லோரும் ஒரே கும்பலாக இருந்து கொண்டு அவர்கள் இவர்களை காப்பாற்றுவது, இவர்கள் அவர்களை காப்பாற்றுவது. இப்படி இவர்கள் இருக்கின்ற பொழுதோ பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிடுவதை பார்த்தால் நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு ஒரு அரசியலமைப்பு தேவை என்ற அபிப்பிராயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இருப்பதாக குறிப்பிடுகின்றீர்கள். அவர் அதற்காக அப்படி நினைக்கிறாரா, அல்லது அரசியல் எதிர்காலத்திற்கு அவ்வாறு தேவை? அரசியல் எதிர்காலத்துக்கும் அது அத்தியாவசியமானது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே தமிழ் மக்கள், தமிழ் பேசுகிற மக்களுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. நாட்டிலே ஒரு தேர்தலிலே வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அவருடைய கருத்து, அவர் ஒரு அதிகார பகிர்வை வழங்குவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? வழங்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. பிரபாகரனோடு நேருக்கு நேர் சென்று பேச்சுவார்த்தை நடத்துவேன் என்று கூறியவர் கடைசியில் யுத்தத்தில் முடித்து வைத்தார். இந்த நிலையில் பிரபாகரனோடு அவர் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்துதான் ஜனாதிபதியாகவும் வந்திருந்தவர். ஆகவே அவரை பொறுத்த வரையிலே அப்படியாக ஒரு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு சில இணக்கப்பாடுகளை செய்வதற்கு அவர் தயாராக இருப்பார். தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிகார பகிர்வை முற்றாக தான் புறக்கணித்தேன், அதை எதிர்த்தேன் என்கின்றதை எவரும் சொல்லுவதற்கு அவர் விரும்பவில்லை, அவர் விரும்ப மாட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறான ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில், அவ்வாறான ஒரு யதார்த்தம் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராகிய நீங்கள் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களுடைய அரசியல் வருகை அல்லது அவரை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் ஜனாதிபதி முன்னிறுத்துவதை விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றீர்கள். அதனை ஏற்றுக்கொள்வதை தவிர்த்திருக்கின்றீர்கள். தமிழ் மக்கள் சார்பாக அவற்றை நிராகரித்திருக்கின்றீர்கள். அவ்வாறான சாத்தியப்பாடு இருக்கின்ற ஒருவரை இவ்வாறு நிராகரிப்பது கூட தமிழ் மக்களுக்கான ஒரு பாதகமான விடயமாக அமையாதா? ஏன் அவசரப்பட்டீர்கள்? இல்லை, மஹிந்த ராஜபக்ஷ நிலைப்பாட்டை பற்றி தான் நான் இப்பொழுது சொல்லியிருந்தேன். அவர் மைத்ரிபால சிறிசேனனுடைய நிலைப்பாடு இன்னும் சிறப்பானதாக தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. செய்கிறார் என்றது அது வேறு விஷயம். கோட்டாபய ராஜபக்ஷவை பொறுத்த வரையிலே அவர் இப்பொழுது உருவாக்கி இருக்கிற நிறுவனங்கள், வியத்மக என்பது, எலிய என்பது, இவைகள் எல்லாம் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை கொடுப்பதை நேரடியாகவே எதிர்க்கின்ற அமைப்புகளாகத்தான் இருக்கின்றன.
ஆகையினால் அது மிகவும் பிற்போக்கான ஒரு ஒரு அமைப்பாக அவைகள் இருக்கின்றன. ஆகவே அவருடைய அரசியல் நிலைப்பாடு எங்களுக்கு எந்த விதத்திலேயும் சாதகமானது ஒன்றாக தென்படவில்லை. அதற்காக நான் முழுதாக அதனை நிராகரிப்பேன் என்று சொல்லவில்லை. தற்செயலாக அவர் ஜனாதிபதியாக வந்தால் அவரோடும் பேசத்தான் வேண்டும். ஆனால் இருக்கிற சூழ்நிலையிலே அது எங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தப் போவதில்லை. இப்போது முன்னாள் பாதுகாப்பு செயலாளருடைய அரசியல் பிரவேசம் என்பது ஏறத்தாழ உறுதிப்படுத்தப்பட்ட விடயமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட இன்னமும் அரசாங்கமோ ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது ஏனைய கட்சிகளோ அவரை பிரதானமாக விமர்சிக்கவோ அவருடைய கருத்துக்களை முன்மொழியவோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவோ தயாராக இல்லை. இருந்த போதிலும் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி அவரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற போது அல்லது அவரை பிரதிநிதியாக அறிவிக்கின்ற போது நிச்சயமாக அவருக்கு இருக்கின்ற வாக்கு வங்கிகளும் அவருக்கு இருக்கின்ற சாத்தியப்பாடுகளும் ஓரளவு இருக்கத்தான் செய்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல அவர் ஜனாதிபதி ஆனால் அவரோடும் பேச வேண்டிய தேவை இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது தமிழர் தரப்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நீங்கள் அதனை முதலாவதாக அவரோடு பேச வேண்டிய நேரத்தில் நாங்கள் பேசுவோம். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி அவரை வேட்பாளராக இன்னமும் அறிவிக்கவில்லை. அதற்கான பல நிர்பந்தங்கள் வந்தும் அவர் அறிவிக்கவில்லை. அக்டோபர் புரட்சியினுடைய பிரதானமான காரணமே முன்னாள் ஜனாதிபதி அவரை வேட்பாளராக கொண்டு வருவதை தவிர்ப்பதற்காக என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. தன்னுடைய தம்பிமார் இருவரையும் தவிர்ப்பதற்காகத்தான் அவர் இந்த செயலிலே தற்போதைய ஜனாதிபதியோடு சேர்ந்து இயங்கினார் என்று சிந்திப்பதற்கு வலுவான காரணங்களும் இருக்கின்றன. ஆகையினாலே இது இப்படித்தான் அது அப்படித்தான் என்ற அடிப்படையிலே நாங்கள் செயலாற்ற தயாரில்லை. இதற்குள்ளே பல விடயங்கள் இருக்கிற, தம்பியை விட மகன் முக்கியமானது. ஆகவே அதற்குள்ளே பல விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. நாங்கள் எல்லாவற்றையும் அவதானிக்கின்றோம். யார் பதவிக்கு வந்தாலும் இவரோடு என்றாலும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் சில சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகுவதற்கான முறையிலே நாங்கள் செயற்படுவோம். இப்போ சில அரசியல் தலைவருடைய பெயர்கள் அடிபடுகின்றன. ஒன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, இன்னொன்று கோட்டாபய ராஜபக்ஷ, மற்றது நானும் தயார் என்று சமல் ராஜபக்ஷவும் கூறியிருக்கிறார். ஐக்கிய தேசிய கட்சியில் பிரதமர், அதனத்தில் பிரதி தலைவர் சஜித், அதனத்தில் சபாநாயகர் கரு. இவர்கள் இந்த பட்டியலில் தமிழ் மக்களுக்கு சாதகமாக, அதாவது நீங்கள் எல்லோருடன் பழகி இருக்கிறீர்கள், எல்லோருடைய மனநிலையும் தெரியும், எல்லோருடைய கொள்கைகளும் தெரியும், இவர்களில் யார் வந்தால் ஓரளவுக்கு சாதகம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கு? இவர்கள் அனைவரிலேயும் மைத்ரிபால சிறிசேனுடைய நிலைப்பாடு தான் சாதகமானதாக இருந்திருக்கிறது. இதுவரையும் இது அக்டோபர் வரைக்கும் இருந்தது. ஆனால் அக்டோபரிலே அவர் செய்த சில விடயங்கள் அந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் போய்விட்டதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதை தவிர மற்றவர்களை குறித்து நான் இப்பொழுது பகிரங்கமாக இதையும் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அப்படியானால் பிரதமர் இல்லை, இந்த பட்டியலில் பிரதமரும் இல்லை. இல்லை, ஜனாதிபதியில் இருக்கின்ற அளவுக்கு நம்பிக்கை பிரதமர் இல்லை. ஜனாதிபதி அதிகார பகிர்வு சம்பந்தமாக தன்னுடைய காலத்திலே, தன் அமைச்சராக இருந்த காலத்திலே அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் அவதானித்த விதத்திலே அதிகார பகிர்வு சம்பந்தமாக முழுமையான அர்ப்பணிப்போடு இருந்தவர். எந்த ஒரு குறைபாடும் இருந்திருக்கவில்லை. இப்பொழுதுதான் அவருடைய சொந்த அரசியல் நிலைப்பாடுகளின் காரணமாக மாற்றங்களை காண்கிறோம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க 2000 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்த போது தீர்வு திட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தபோது அதனை எதிர்த்தவர். ஆகையினாலே அதிலே குறைபாடு ஒன்று இருந்திருக்கிறது. அதற்காக அவரோடும் பேச மாட்டோம் என்று அல்ல. நான் மற்றவர்களை பற்றி நான் சொல்லாமல் இருப்பதற்கு காரணம், யார் வந்தாலும் நாங்கள் அவர்களோடு வேலை செய்ய வேண்டும். அதிலே தமிழ் மக்களுக்கு சாதகமானது என்றது மட்டுமல்ல நாங்கள் பார்ப்பது, சிங்கள பௌத்த மக்களுடைய நம்பிக்கையையும் கொண்டு செல்லக்கூடிய ஒருவராகவும் இருக்க வேண்டும். அதுவும் மிகவும் முக்கியமானது. ஆகவே இதனை ஒரு இவர்தான் அவர்தான் என்று சொல்லி நாங்கள் தீர்மானிக்க முடியாது. என்னுடைய தனிப்பட்ட சிந்தனை, இவர்கள் அனைவரும் ஒத்து வர வேண்டும். ஒத்து வந்து அதற்கான சூழ்நிலை உருவாகிறது என்று தான் நான் நம்புகிறேன். ஒத்து வந்து இந்த விடயம் நிறைவேற்றப்பட வேண்டும்.
நாங்கள் இந்த அரசியலமைப்பு வரைவு அல்லது இந்த அறிக்கை சம்பந்தமான மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய இன்னும் ஒரு நிகழ்ச்சியை வழங்கலாம் என்று இருக்கின்றோம். காரணம் இந்த நிகழ்ச்சியில் இதில் உள்ளடக்கங்களை பற்றி பேசுவதற்கான நேரம் போதாமல் இருக்கின்றது. நாங்கள் அதன் ஆரம்ப விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். எவருமே உள்ளடக்கத்தை பற்றி பேசுறதில்லை. இதில் வாசிக்கின்ற போது தெரிகின்றது உள்ளடக்கம் பற்றி பேசுவது எவ்வளவு சிரமமான விடயம் என்று. பல்வேறுபட்ட இல்லை, இதை நீங்கள் அந்த கேள்வியை தொடுக்கலாம். அப்படியானால் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது. அதாவது இந்த 13வது திருத்தம் இருக்கின்றது. 78வது அரசியலமைப்பு 13வது திருத்தம் மிக நிறைய விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது. அந்த திருத்தத்தையும் கூட முழுமையாக வாசித்தவர்கள் இருப்பார்கள் என்றால் மிக குறைவாகவே இருப்பார்கள். ஆகவே அந்த முழுமையான விடயம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அது மீறப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் நீதிமன்றம் சென்றிருக்கின்றீர்கள். அதே வேளையில் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாத விடயங்கள் பற்றி கேள்வியும் எழுப்பப்பட வேண்டியிருக்கின்றது. வடகிழக்கு பிரிக்கப்பட்டது கூட நீதிமன்ற தீர்ப்பு கூட இணைக்கப்பட்டது தவறென்று குறிப்பிடவில்லை. அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற இணைக்கப்பட்ட விதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களே தீர்ப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது சம்பந்தமாக கூட இன்னும் நீதிமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த 13ஆம் திருத்தத்திற்கும் இந்த புதிய வரைவுக்கும் இடையிலான வித்தியாசத்தை பார்க்கின்ற போது என்னென்ன விடயங்களை உள்ளடக்கி இருக்கின்றது? அடிப்படை வித்தியாசங்கள் சில இருக்கின்றன. முதலாவது விடயம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சமஷ்டி குணாதிசயம் என்கின்ற விஷயம். கொடுத்த அதிகாரங்களை மீறப்பெறப்பட முடியாததாக இருக்க வேண்டும். இதற்கு 13ஆம் திருத்தத்திலே ஒரு உதாரணத்தை சொல்லலாம். திவிநகும சட்டம். திவிநகும சட்டம் நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று 2 தடவைகள் சென்று வென்றாலும் கூட 3/2 பெரும்பான்மையோடு அதனை நிறைவேற்றி 15 அதிகாரங்களை மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அது முடியாததாக இருக்க வேண்டும். அது இதிலே ஒரு பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தப்படுகிறது. அது செய்ய முடியாததாக ஆக்கப்படும். சம்மதம் இல்லாமல், சம்மதத்தோடு செய்யலாம், மாகாணங்களுடைய சம்மதத்தோடு செய்யலாம். அடுத்தது மத்தி கொடுக்கப்பட்ட விடயங்கள் மீது மத்தி ஆளுகை செலுத்தாமல் இருக்க வேண்டும். அதற்கும் ஒரு பொறிமுறை இதிலே இருக்கிறது. இது ரெண்டும் மிகவும் பிரதானமானது. 3வது விடயம் ஆளுநருக்கான அதிகாரம். ஆளுநருடைய கையிலே நிறைவேற்ற அதிகாரம் இருந்தால் அங்கே அதிகார பகிர்வு கிடையாது. ஏனென்றால் அதிகார பகிர்வு மக்களுக்கு தான் போக வேண்டும். மக்களுடைய பிரதிநிதிகளோட கையிலே அந்த அதிகாரம் இருக்க வேண்டும். ஜனாதிபதி நியமிக்கிறவருடைய கையிலே அந்த அதிகாரம் இருந்தால் அங்கே அதிகார பகிர்வு கிடையாது. ஆகவே அது மிகவும் பிரதானமான ஒரு விஷயம். இது சம்பந்தமாக வடக்கு கிழக்கை தவிர்த்த மற்ற 7 மாகாணங்களுடைய முதலமைச்சர்களும் முன்மொழிவை கொடுத்திருக்கிறார்கள். ஆளுநர்களுக்கு அதிகாரமே இருக்கக்கூடாது என்று. ஒருவர் சொல்லியிருக்கிறார் ஆளுநரே வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்னவர் இப்போ ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார், பேசலஜா ரத்ன. ஆகவே அது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ தான் அதிகார பகிர்வு அர்த்தமுள்ளதாக ஆகும். ஆகவே 13ஆம் திருத்தத்தின் மூலமாக மாகாண சபைகள் என்ற நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டது மிகவும் முக்கியமானது. பல அதிகாரங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன, போலீஸ் அதிகாரம் உட்பட. ஆனால் அதே வேளையிலே இந்த மத்தி அதன் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான அல்லது ஒரு வலது கையால் கொடுத்ததை இடது கையால் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளமாகவே இருக்கின்றன. அதிலே இருந்து இந்த மாற்றத்தை தான் நான் அடிப்படையான மாற்றம் என்று சொல்கிறேன். அது இந்த அரசியல் இந்த வரைவிலே முழுமையாக இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கத்தை பற்றி பேசாவிட்டாலும் கூட சிங்கள ஊடகங்களில் அதிகமாக பேசப்படுகின்ற இந்த ஒருமித்த நாடு, ஏக்கிய ராஜ், இந்த வசனத்தில் மிக விடாப்பிடியாக அவர்கள் இருக்கின்றார்கள். எதிர்பிரசாரம் செய்வர்களுக்கு அதை தான் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் ஒருமித்த நாடு என்ற ஒரு விடயம் வர வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருக்கின்றீர்களா? இல்லை, ஒருமித்த நாடு என்ற சொல்லு தான் வர வேண்டும் என்ற அல்ல. நான் சிங்கள ஊடகங்களையும் இதை பற்றி விளக்கியிருக்கிறேன். ஏக்கிய ராஜ்ய என்ற சொல்லு நாட்டுடைய சுபாவத்தை குறிக்கிற சொல்லு, ஆட்சி முறையை குறிக்கிற சொல் அல்ல. இது 2 வேறான விடயங்கள். ஒன்று நாட்டினுடைய சுபாவம், மற்றது ஆட்சி முறை. ராஜ்யம் என்றால் நாடு, ஏக்கிய ராஜ்யம் என்றால் எக்கராட்ட ஒரு நாடு. அதை தமிழில் சொல்வதாக இருந்தால் வேணுமென்றால் ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நாடுன்னு சொன்னால் ஏதோ மொட்டையாக சொல்கிற மாதிரி ஒரு நாடுன்னு சொல்கிறதாக இருக்குது. சரியான சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக கஷ்டப்பட்டு நான் தான் 2 சொற்களை கண்டுபிடித்து சொன்னேன். ஒருமித்த நாடுன்னு சொல்கிறான், ஒன்றுபட்ட நாடுன்னு சொல்லலாம். அதில் ஒன்றை தெரிந்தோம். வேறு நல்ல சொல் இருந்தால் பாவிக்கலாம். ஆனால் அது நாட்டினுடைய சுபாவத்தை குறிக்கிறதாக இருக்க வேண்டுமே தவிர ஆட்சி முறையை குறிக்கிறதாக இருக்க முடியாது. ஆனபடினால்தான் ஒற்றை ஆட்சி என்ற சொல்லு பாவிக்க முடியாது. நாடு அப்படியானது ஒன்றாக இருக்கிற நாடு, அதான் ஏக்கிய ராஜ்யம். ஆக ஒரு நாடு என்று வந்தாலும் கூட ஒரு நாடு பரவாயில்ல, ஒரு நாடுன்னு சொல்லலாம். கூட முன்வழியில் சொல்ல முதல்ல சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ அவர் ஒற்றையாட்சின்னு சொல்லணும்னு ஒற்றை காலில் நிற்கிறார்.
அது என்னென்னு தெரியாது. அறிக்கையில் ஒரு நாடு சொன்னார். பிறகு இப்போ வந்து சொல்கிறார் இல்லை அது ஒற்றையாட்சி இருக்கணும்னு தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார். என்னென்னு தெரியாது. அதில் இதான் பிரதானமான விஷயம். பிரச்சனை இல்லை. ஆனால் அப்படி என்றால் நான் சொல்லியிருக்கேன் சிங்களத்தில் ஏக்கராட்டான்னு எழுதுங்க. ஏன் சிங்களத்தில் மட்டும் பெரிய வசனத்தில் ஏக்கிய ராஜ்யன்னு சொல்லுவான், நாங்கள் மட்டும் என்ன பேசு மொழியில் எழுத வேணுமா? அதான் என்னுடைய கேள்வி. சரி, நாட்டு சுபாவத்தை நாங்கள் பேர் பலகை போட்டு வர்ணிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆட்சி முறையை வர்ணிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் பிரதானமாக நான் சொன்னது இந்த சமஷ்டி ஒற்றையாட்சி என்றதுக்கு அர்த்தங்கள் எல்லாம் மாறிவிட்டது. அதனால் அந்த பேர் பலகையை போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்சி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன வர்ணனை இருக்கிறது. மத்தியிலும் மாகாணங்களிலும் நிறுவனங்களை கொண்டுள்ள ஆட்சி முறை. மத்தியில் மட்டுமில்லை, மத்தியிலும் மாகாணங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளே போகிற போது அது எப்படியானது என்று விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் இதில் இருக்கிற பிரதானமான அடிப்படை வித்தியாசம். ஆங்கில மொழிபெயர்ப்பில் இது இவ்வாறு உள்ளடக்கப்படும். ஒரு நாடு என்றே வைத்துக்கொள்வோம், ஐக்கிய ராஜ்ய / ஒரு நாடு. ஆங்கில மொழிபெயர்ப்பில் இது இவ்வாறு உள்ளடக்கப்படும். என்ன ஆங்கில மொழி AEKIYA. ஆட்சி முறையை குறிக்கின்ற யூனிட்டரி ஸ்டேட் என்ற யூனிட்டரி ஸ்டேட் பாவிக்கப்படவே மாட்டாது. யூனிட்டரி ஸ்டேட் என்று சொல்லி பாவிக்கப்பட மாட்டாது என்றால் அதுக்கு சரித்திரபூர்வமாக ஒரு நிலைப்பாடு முறை இருக்கிற ஆட்சி முறையை குறிக்கிறதாக இருக்கிறபடினாலே. ஆகவே இந்த உள்ளடக்கத்தை ஒரு நாடென்றோ அல்லது பெயர் பலகையை பெரிதுபடுத்த நீங்கள் விரும்பவில்லை, அது தயாராக இருக்கின்றீர்கள் விட்டுக் கொடுப்பது. சரி, ஏனைய விடயங்களுக்கு வரலாம். நாங்கள் குறிப்பாக இந்த அரசியலமைப்பு பற்றிய பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம். இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் பற்றி நாங்கள் தனியாக பேசலாம். அதே வேளையில் வடமாகாணம் சம்பந்தமான விமர்சனங்கள் வருகின்ற போது அண்மையில் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு இலங்கையின் பிரபல வர்த்தகர், முதல் தர வர்த்தகர் என்று குறிப்பிடலாம், 200 நிறுவனங்களை மேல் நடத்தி வருகின்றார், 60,000 ஊழியர்கள் இருக்கின்றார்கள், ஒரு வெற்றிகரமான வர்த்தகராக அறியப்பட்டிருக்கின்றார், பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியை பார்க்கலாம். දුප්පත් නම් ඉස්සෙල්ලාම බලන්නේ කොහොමද පොසත් වෙන්නේ කියලා. එතකොට එතන 111ක ජනගහනයක් ඉන්නවා. 2,40,000ක් ළමයි ඉස්කෝලේ යනවා. මේ 2,40,000න් 30ක් 40ක් විතර උදේට කන්නේ නැතුව එන්නේ. ඒ තරම් දුප්පත්. දැන් මේ පළාත් සභාව තිබුණා බිස්කට් 5ක් දෙන්න තරම් තත්ත්වයක් නැද්ද? මේ ළමයින්ට එහෙම අනුකම්පාවක් නැද්ද? මං අහන්නේ ළමයෙක් ඉස්කෝලේට එනකොට කෑම නොකා බිස්කට් 5ක් දෙන්න බැයිද? එනුතුරේ ජනතාවගේම නායකින්ට. ඒතර ඒක කරන්නේ නැතුව ඉන්දියාවෙන් ඇවිල්ලා මාළු වයසට යන මාළු ටික අල්ලන් යන්න තමයි අර එන්නේ. මොකද මාළු ඒ තරම් වැඩි. ඔය දීවර කර්මාන්තයේ දෙන 40,000ක් ඉන්නවා. ඒ 40,000ට අර සමෘද්ධි එහෙම තියෙන අය ටිකක් තෝරලා බෝට්ටු 2,000ක් විතර දාලා අර මාළු ටික අල්ල ගන්න බැයිද? ඒවට මේව ඕනද? එතන තියෙන කෘෂි කර්මාන්තයේට ඉස්සර අපි අහලා තිනවා යාපනයේ අඹ. මේ යාපනයේ පැත්තට ඉස්සර වගේ මේ අඹ පැල මිලියන 5ක් විතර බවන්න බැයිද? දැන් බලන්න ඕස්ට්‍රේලියාවෙන් ගත්තොත් ඇපල්, මිදි, ඔරේන්ජ් විතරයි එන්නේ. ලංකාව වගේ රටක් ගත්තොත් මොකද්ද අපිට එක්ස්පෝර්ට් කරන්න පුළුවන්? අඹ මිලියන පැල 10ක් විතර ඔය සම්පූර්ණ ඔය ඒරියා එකේ වැවුවොත් මම හිතන්නේ අඹ එක්ස්පෝර්ට් කරනවා කියන එක ලෝකයේ ඒතර අඹ ඕන නම් ලංකාවට එන්න ඕනනේ. ඒ වගේ දෙයක් කරන්න මේ මොන හරි ඕනද මේවට? ප්‍රදේශයට බලය වෙන මොනද? ඒ අමතරව දුප්පත් මිනිස්සු ඉන්නෝ ලක්ෂයක්. ඒ ලක්ෂයෙන් පවුල් ලක්ෂයක්. පවුල් ලක්ෂයෙන් පවුල් 56,000ක්, ඒ කියන්නේ 4 දෙනෙක් ඉන්නවා. ඒ කියන්නේ ළමයිත් එක්ක ඉන්නේ. ඔයා හිතනවා 3,500කින් ජීවත් වෙන්න පුළුවන් කියලා. සමෘද්ධියෙන් හම්බෙන 3,500 විතරයි තියෙන්නේ. එතකොට මෙහෙම දුප්පත්කම් තියාගෙන ඒ මිනිස්සුන්ට මේ අඹ ටිකක් හරි මොන හරි ටිකක් දීලා මම දන්නේ ඒ මිනිස්සුන්ගේ ඉඩමේ ප්‍රමාණය කොච්චරද මේ ඔක්කොම ඒ ලෙවල් එකට ගියොත් ඔයා හිතනවාද මේ මිනිස්සුන්ගේ පෝසත් කරන්න බෑ කියලා? අර ළමයින් ටිකට ශිෂ්‍යත්වයක් දීලා ඒ ළමයින්ව හයි এডুকেෂන් එකට යනකම් බලාගත්තොත් ඔයා හිතනවාද මේ ළමයින්ගේ දුප්පත් කම්ෙන් බේරගන්න බෑ කියලා? இந்த விடயங்களை செய்வதற்கு உங்களை நாங்கள் சிங்கள மொழியில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்க தேவையில்லை என்று கருதுகிறோம். அவர் சொல்லுகின்ற விடயம் இந்த விடயங்களை செய்வதற்கு அதிகார பரவலாக்கம் தேவையா? தமிழ் அரசியல்வாதிகள் அல்லது வடமாகாண சபை தவறிவிட்டதா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதிகார பகிர்வு ஒரு அரசியல் அதிகாரம். அவர் கேட்குறதுலே நிறைய நியாயங்கள் இருக்கின்றன. இவைகள் ஏன் மாகாண சபை செய்யவில்லை என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்புகிறார். அதில் சில நியாயங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒருவர்
தங்களுடைய கையிலே முழுமையான அரசியல் அதிகாரங்களையும் வைத்துக்கொண்டு ஏன் இவை செய்வதற்கு உங்களுக்கு என்னத்துக்கு அதிகாரம் என்று கேட்பது ஒரு நியாயமான கேள்வியாக எனக்கு படவில்லை. தீர்மானம் எடுப்பதெல்லாம் நாங்கள் என்றால் எங்களுடைய கையில் தான் அதிகாரம் இருக்கிறது. ஜனநாயகம் பெரும்பான்மையினுடைய ஆட்சி. ஆகவே பேரினவாத சிந்தனையோடு நாங்கள் இருப்போம், நாங்களே தான் தீர்மானிப்போம். இங்கே நாங்கள் மத்தியிலே ஒரு ஆட்சியாக அந்த ஒற்றை ஆட்சியாக இருந்து கொண்டு இங்கே 75% நாங்கள் தான் தீர்மானிப்போம், நீங்கள் இந்த வேலைகளை மட்டும் செய்யுங்கள் என்று சொன்னால் அது மக்களாட்சியாக இருக்க முடியாது, அது ஒரு ஜனநாயக முறைமையாக இருக்க முடியாது. எப்பொழுதுமே பெரும்பான்மையினருடைய தீர்மானம்தான் எண்ணிக்கையிலே சிறுபான்மையினர்கள் மீது பாய்கிறதாக இருக்கிறது. அவர் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளில் ஒரு சில குற்றச்சாட்டுகள் மக்களுடைய வறுமை, மக்களுடைய கல்வி நிலைமை, அவர்களுடைய வாழ்வாதாரங்கள், இந்த விடயங்களை பற்றி பேசுகின்ற போது நீங்கள் ஒரு சில விடயங்களை ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அதற்கான தீர்வுகளை செய்வதற்கும் அதற்கான தீர்வுகள் என்னவென்பதை தீர்மானிப்பது நாங்களாக இருக்க வேணும், அவர் தீர்மானிக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய இந்த அதிகார பகிர்வினுடைய பிரதானமான அடிப்படையே அதுதான். அவர் இன்னொரு கேள்வியை முன்வைக்கின்றார். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் பற்றி தெற்கில் பல்வேறுபட்ட தரப்பினரும் முன்வைக்கின்ற பிரச்சனையாகவும் அல்லது அவர்களுடைய சந்தேகமாகவும் கேள்வியாகவும் இருக்கின்றது. ஊடகங்களில் நாங்கள் அவற்றை பார்த்திருக்கின்றோம். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உண்ணுவது, விவசாயம் செய்வது, வறுமையை போக்குவது, இவை எல்லாவற்றுக்கும் அதிகார பகிர்வு தேவை, அப்படியா கூறுகிறது? இல்லை, அவர் சொல்கிறார் 5 பிஸ்கட் கொடுக்க முடியாதான்னு கேட்குறாரு. ஆமாம், அந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட் தான் கொடுக்க வேணுமா, இல்லது பால் கொடுக்க வேணுமா, இல்லாட்டி மத்தியான சாப்பாடு கொடுக்க வேணுமான்னு தீர்மானிக்கிறது அந்த இடத்துல இருக்கிறவர்கள் தான் தீர்மானிக்க வேணுமே தவிர கொழும்புல இருந்து தம்மிக்கப்படுறா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை செய் இதை செய்யன்னு சொல்லி. அதுதான் அந்த அதிகார பயிரினுடைய அர்த்தம். அது அங்கே செய்யப்பட வேண்டியது. அதே போல் ஒன்றாகலில் இருக்கிறவர் தான் தீர்மானிக்க வேண்டும், எத்தனை கால்வாயை வெட்ட வேண்டும், எங்கே என்ன செய்ய வேண்டும் தீர்மானிக்க வேண்டுமே. நீங்கள் இருந்து தீர்மானித்து அவர்கள் மீது அந்த தீர்மானத்தை நாங்கள் திணிக்க வேண்டும். விசேடமாக மொழியாலே வேறுபடுகிற போது, கலாச்சாரத்தாலே வேறுபடுகிற போது, சமயங்களினாலே வேறுபடுகிற போது பலவிதமான முரண்பாடுகள் இருக்கும். இவர்கள் சிந்திப்பதற்கும் அவர்கள் சிந்திப்பதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கும். அவர்கள் தங்களுடைய சிந்தனையிலே அதனை செயற்படுத்தலாம். நாடு ஒன்றாக இருக்கட்டும், ஒரு அழகாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இடத்திலேயும் எப்படி தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்பது அங்கங்கே தீர்மானங்கள் எடுக்கப்படும். அதுதான் சரியான ஜனநாயக முறைமையாக இருக்கும். ஆனபடினால்தான் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நாங்கள் சொல்லுகிறோம். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள் அல்லது வடகிழக்கு பிரச்சனைகள் பற்றி ஆழமாக அறியாதவர்களுடைய அல்லது சகோதர மொழி பேசுகின்றவர்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றதை தான் அந்த வர்த்தகர் தமிக்க பெரியரா அவர்கள் கேட்டிருக்கின்றார். இன்னும் ஒரு கேள்வியையும் கேட்கின்றார், அந்த விடயத்தையும் பார்க்கலாம். ඔය ඇත්තට මෙතනට ඔය වගේ දේශපාලඥයෙක් එක්කෙනෙක් හරි දෙන්නෙක් හරි ගේන්න. දැන් මම අද ඔයා කන්ස්ටිටියුෂන් එක ගැන කතා කරයි කියලා ඒ පැත්තේ ඒ නොදර්න් ප්‍රොවින්ස් එකේ ඉන්න මම අඳුරන්නේ නැහැ. ඇත්තටම මගේ යාළුවෝ අඳුරන අය 4 දෙනෙක්ව දාලා මම මේ ප්‍රශ්නේ ඇහුවා. 4 දෙනෙක්ගෙන් ඔය කියන ලොකු ඔක්කොගෙම ඇහුවා. අහලා ඇහුවා ලිස්ට් එකක් දෙන්න, මෙන්න මේ ප්‍රශ්න ටික තමයි තියෙන්නේ කියලා. ලිස්ට් එකක් තියා දෙකක් කියා ගන්න බැරි නඩිල් කි. දෙකක් මම අන්තිමට එයාට කිව්වා කෝල් කරලා මට 3ක් අහලා කියන්න මම ඔයාට අද කියන්න ඕනේ කියලා. ඒ 3 කියා ගන්න බැරි නෝ ඉන්න අයට. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர் கேட்கின்ற கேள்வி, வட மாகாணத்தில் அல்லது தமிழ் பேசுகின்ற பிரதேசங்களில் தமிழராக இருப்பது அல்லது அதிகார பரவலாக்கம் கேட்பது என்ன பிரச்சனைக்காக, ஒரு 3 பிரச்சனை கூறுங்கள் என்று அவர் தொலைபேசி வாயிலாக கேட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இவர் போன்றவர்கள் அல்லது இது போன்ற சிங்கள சமூகம் ஒன்று இங்கே இருக்கின்றது, அவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற விருப்பம் இல்லை. முதல்ல பிரதானமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் சொல்ல தொடங்கிவிட்டு சொல்லுகிறார், நான் கேட்டேன், எனக்கு தெரிந்தவர்கள் இல்லை, ஆனபடினாலே என்னுடைய நண்பர்கள் மூலமாக 3-4 பேரிடத்தில் கேட்டேன்னு சொல்லுகிறார். அது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. அவருடைய மனைவி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தமிழ் பெண்மணி. அப்படியாக இருக்கிற போது அவரே அதை அழுத்தி சொல்லுகிறார், எனக்கு அப்படி ஒருவரையும் தெரியாது, நான் வேறு ஆட்கள் மூலமாக கேட்டேன் என்று அவர் சொல்லுவது எனக்கு பயங்கரமான விசித்திரமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை அவருக்கு தெரியப்படுத்துவதற்கு அவர் மனைவிட்டே கேட்கலாம். அதாவது அவர் கூற வருகின்ற விடயத்தை பொய்யான வடிவத்தில் அவர் சொல்லுகிறதுல இருந்தே அவர் திரிவுபடுத்தி ஒரு ஏதோ யாரிடத்துலையோ கேட்டதை போல அப்படியெல்லாம் அவர் கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அவருக்கும் தைரியம் இல்லை நேரடியாக தன்னுடைய மனைவி இன்னார்தான் என்று சொல்வதற்கு அதை கூட அவர் சொல்ல தயாரில்லாமல்
இப்படியாக ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் அவர் பதில் சொல்லுவது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் இது அமைக்க தன்ராஜ் இப்பொழுது புதிய புதிய புதுமுகங்கள் பொது வேட்பாளராக போட்டியிட தயாராகி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் அதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம். நாடாளுமன்ற உறுப்பினர் நிச்சயமாக அவருக்கு பதிலாகவும் கூட அதே நேரம் உண்மையில் வடக்கு பிரதேசம் அல்லது வடகிழக்கு மாகாணங்கள் இந்த அதிகார பரவலாக்கை உண்மையாகவே கேட்பதற்கான காரணம் மக்கள் எவ்வாறான ஒரு பிரச்சனை எதிர்நோக்குகின்றார்கள், அவர்களுக்கு என்ன காரணங்களுக்காக இவ்வாறான அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி கேட்கப்படுகின்றது. ஒரு நியாயத்தையும் நாங்கள் குறிப்பிடலாம். அவர் தெரிந்தவர் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். நீங்கள் தயாரா அவரை அழைத்து சென்று இந்த பிரதேசங்களில் இருந்து விடயங்களை சொல்வது? நான் சில சிங்கள ஊடகங்களில் பேட்டி கொடுக்குற போது சில கதைகள் சொல்லியிருக்கிறேன். இங்கேயும் சொன்னேனோ தெரியாது. ஒரு குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன். 3 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை. அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் பாடசாலை விடுமுறையில் என்ன செய்ய வேண்டும் என்று. பெண்கள் சொல்கிறார்கள் நாங்கள் கடற்கரைக்கு போகணும் என்று. 3 பேர். ஆண் பிள்ளை சொல்கிறான் இல்லை நான் கொஞ்சம் மலை பக்கம் போகணும், காட்டு பக்கம் போகணும். பெற்றாருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. நாங்கள் ஒரு ஜனநாயக குடும்பம், நாங்கள் வாக்கெடுப்போம்னு சொல்லி கடற்கரைக்கு போகிறாங்க. சரி, அடுத்த முறை வர்ற போது அவன் சொல்கிறான் போன முறை தானே உங்களோட விருப்பப்படி போனது, இந்த முறை எந்த விருப்பப்படி நான் கொஞ்சம் மலையேற விரும்பும். இல்லை நாங்கள் ஜனநாயக குடும்பம், திரும்பவும் வாக்கெடுப்போம்னு திரும்பவும் கடற்கரைக்கு போகிறாங்க. 3ஆம் தடவையும் அப்படி நடந்தால் அவன் என்ன செய்வான்? ஜனநாயக குடும்பம் வாக்கெடுப்பின் மூலமாக தான் தீர்மானிக்கிறது என்றால் அவன் என்ன செய்வான்? அவன் சாப்பிடாமல் இருப்பான். அதான் உண்ணாவிரதம். 4ஆம் தடவை நடந்தால் என்ன செய்வான்? பீங்கான் கோப்பையை தூக்கி எறிவான், வன்முறை தொடங்கும். இதுதான் நடந்தது இந்த நாட்டில். ஒரு நிரந்தரமான பெரும்பான்மை சமூகமும் நிரந்தரமாக சிறுபான்மை எண்ணிக்கையாக இருக்கிற போது அந்த ஜனநாயக முறைமையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேணும். அந்த பேலன்ஸை கொஞ்சம் மாற்றி அமைக்க வேணும். சில விஷயங்களை நீங்களே தீர்மானிங்கள் விட வேணும். எல்லா விஷயங்களையும் இல்லை, சில விஷயங்களை நீங்கள் தீர்மானிங்கள் விட வேணும், மற்றவர்களை தீர்மானிக்க. இதுதான் இந்த அடிப்படை விஷயம் தெரியாமல் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டிருந்தால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர். நீங்கள் கூறுகின்ற கருத்து தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கருத்து. தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கருத்தைத்தான் நான் கூற வேண்டும். எப்பொழுதும் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய கருத்தை தவிர வேறொன்றை நான் கூற மாட்டேன். சரி, சுதந்திர தினத்தன்று நீங்கள் அனைத்து சுதந்திர தினமாக நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும், ஏனென்றால் காணடித்திய சக்திகளிடமிருந்து சுதந்திரம் பெற்ற தினம் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தீர்கள். அதனை சரியான முறையில் தென்னிலங்கை ஊடகங்கள் பயன்படுத்தியிருந்தால் அதனை ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக கூட தெரிந்திருக்கும். ஏனென்றால் நீங்கள் ஒரு பிரிவினைவாதியாக இப்போது தென்னிலங்கை ஊடகங்களால் பார்க்கப்படுகிறீர்கள். ஆனால் அந்த விடயத்துக்கு வரவில்லை. அதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்து பொதிந்திருந்தது. ஆனால் வடக்கு மக்கள் அதனை கரிநாளாக பிரணப்படுத்தியிருந்தார்கள். வடக்கு மக்கள்னு சொல்லக்கூடாது, மக்களாலே நிராகரிக்கப்பட்ட ஒரு சில அரசியல்வாதிகள். கேப்பாப்புலவு மக்கள் அவர்களுக்கு ஒரு நியாயமான ஒரு முறைப்பாடு இருக்கிறது. அந்த முறைப்பாட்டின் காரணமாக அவர்களாக செய்த விஷயமல்ல இது அந்த நிராகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் போய் கேப்பாப்புலவு மக்களிடத்திலே இதை செய்யுங்கள்னு சொல்கிறது. காணாமலாக்கப்பட்ட உறவுகளை போன அவர்கள் இதை செய்யலை, போன சுதந்திர தினத்தில் இதை செய்யலை, அதுக்கு முதல் சுதந்திர தினத்தில் செய்யலை. இது இப்பொழுது இவர்களுடைய அரசியல் நிகழ்ச்சியினரில் இதை செய்ய வேணும்னு சொல்லி போட்டு பாவம் இந்த மக்களை நீங்களும் செய்யுங்கள்னு சொன்னால் அவர்களும் அந்த ஆதங்கத்திலே செய்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லவும் வரவில்லை, அப்படி செய்யக்கூடாதுன்னு கூட நான் சொல்ல வரவில்லை. இது வடக்கு மக்கள் இதை கரிநாளாக அனுஷ்டித்தார்கள் என்று சொல்வது முழுக்க முழுக்க தவறானது. நான் அன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே தான் இருந்தேன். அப்படியாக வரும் கரிநாளாக அனுஷ்டிக்கவில்லை. அதாவது நாங்கள் பேசிக்கொள்ளலாம், தமிழ் ஊடகங்களில் இது தொடர்பான செய்திகள் வரலாம், இந்த பிரதேசத்தில் இப்படி நடந்தது என்று. ஆனால் பொதுவாக தென்னிலங்கையில் அது புரிந்து கொள்ளப்படுவது தமிழ் மக்களால் அன்றைய சுதந்திர தினம் நிராகரிக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது என்பது. இந்த நிலையில் நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளர் ஒரு கருத்தினை ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஒருவரை அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறார். இது என்ன? தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் கொழும்பிலே இருந்த பிரதானமான நிகழ்ச்சியிலே போய் பங்கு பெற்றிருந்தார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னீர்கள், அவரிடம் இன்றைக்கு நாங்கள் அதை பற்றி கேட்டிருந்தோம். அவர் தான் காணாமல் ஆக்கப்பட்டவர்களோடு போய் சிறு நேரம் நின்றுட்டு வந்ததாகத்தான் சொன்னார். அப்படியானால் நீங்கள் கூறுகின்ற கருத்துக்கும் அவருடைய அந்த கலந்து கொள்ளலுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறது. இல்லை, அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய ஆதங்கத்தை நாங்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே அவர்கள் ஒரு குரல் எழுப்புகிற போது
அவர்களிடத்திலே போய் அவர்களோடு நிற்பதிலே நான் தவறாக நான் கருதவில்லை. அவர் எங்களுக்கு சொன்ன கருத்து, அதை சுதந்திர தினத்தை கருநாளாக கரிஷ்டிக்கும்படியாக நான் போய் அங்கே எந்த கோஷமும் எழுப்பவில்லை. அவர்கள் அவருடைய அலுவலகத்துக்கு முன்பாக நடந்தது. அவர்கள் நிற்கிற போது நான் கண்டுகொள்ளாமல் நான் இருக்க முடியாது. நான் அவர்களோடு மட்டும் போய் நின்று விட்டு வந்தேன். அதேவேளை குறிப்பிட்டிருந்தீர்கள் நிராகரிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று நிராகரிக்க அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகள். ஆனால் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர்கள் கணிசமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிருந்தார்கள். கணிசமான உள்ளூராட்சி தேர்தலில் கணிசமானன்னு சொல்ல முடியாது, சில வாக்குகளை பெற்றிருந்தார்கள். அவர் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று முற்றுமுழுதாக ஒதுக்கிவிட முடியாது இல்லையா? எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் இன்னும் கூடுதலாக நிராகரிக்கப்படுவார்கள். அதாவது அவர் உள்ளூராட்சி மன்ற லெவலில் வைத்து பார்க்கவில்லை, பாராளுமன்ற லெவலில் வைத்து பார்த்து சொல்லியிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர்களே, அதாவது உங்களுடைய கட்சியில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டால் அது பாராளுமன்ற உறுப்பினர்களோடு கலந்துரையாடப்படுவதில்லையா? அப்படியானால் உங்களுடைய கருத்து ஊடகங்களில் காலை வெளியாகிறது. உங்களுடைய கருத்து தான் கூட்டமைப்பினுடைய கருத்தாக இருக்கின்ற நிலையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதற்கு முன்பல்லவா உரையாடி இருக்க வேண்டும், ஏன் அதுக்கு பின்பு உரையாடுகிறார்? இல்லை, அதான் இன்றைக்கு நாங்கள் அதை பற்றி பேசினோம். அவர் கரிநாளாக அனுஷ்டிக்கும்படியாக அவர் சொல்லவில்லை. அவர் காணாமலாக்கப்பட்டவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கிற போது அவர்களோடு தான் நிற்கிறேன் என்பதை காட்டுவதற்காகத்தான் போயிருந்தார். தவிர சுதந்திர தினத்தை பற்றி அவர் எதுவுமே சொல்லியிருக்கவில்லை. அப்படின்னாலே மாறுபட்ட நிலைப்பாடுகளை நாங்கள் எடுத்திருக்கவில்லை. ஜெனீவா பேரணி சம்பந்தமாக நிகழ்ச்சி நிறைவடையும் நேரத்தில் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இது எந்த அளவில் இருக்கிறது? அதே வேளையில் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து பாதுகாப்பு சபை நோக்கி இது கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பு கூறுகின்றது. நீங்களும் அந்த கருத்துக்கு எதிராக நீங்கள் கருத்து முன்வைக்கவில்லை, ஆனால் அதற்கு ஆதரவாகவும் செயற்படவில்லை. இல்லை, பாதுகாப்பு சபைக்கு இது கொண்டு போக முடியுமாக இருந்தால் அது கொண்டு போகப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை குறித்து சில நடவடிக்கைகள் செய்வதை நாங்களும் வரவேற்போம். நாங்களும் அதை செய்ய சாத்தியமாக இருக்கிற வழிகளை நாங்கள் பின்பற்றுவோம். ஆனால் இந்த விஷயத்திலே நாங்கள் சர்வதேச நிபுணர்களுடைய ஆலோசனையையும் பெற்றுத்தான் நாங்கள் செயற்பட வேண்டும். இது வெறுமனே பாதுகாப்பு சபைக்கு போவதுன்னு சொல்லி போட்டு செய்கிற ஒரு விஷயம் அல்ல. எவருடைய ஆலோசனையை கேட்டாலும் எவரும் எங்களுக்கு சொல்லுகிற ஒரு கருத்து, அது கடைசி வரைக்கும் இயலாத ஒரு விடயம் என்பது. சரி, இயலாத விடயமாக இருந்தாலும் நான் நீங்கள் சொன்னதை போல் அதை புறக்கணிக்கவில்லை. அது செய்தால் நடந்தால் நல்ல விஷயம். ஆகவே அதை இல்லை இயலும் என்று சொல்லுகிறவர்கள் அதை முன்னெடுக்கலாம். நாங்களும் எங்களால் இயன்ற உதவியை செய்வோம். ஆனால் 100% சர்வதேச நிபுணர்கள் இயலாது என்று சொல்லுகிறதை அடைவதற்காக கையிலே இருக்கிற ஒரு பொறிமுறையை நாங்கள் கைவிட தயாரில்லை. பாதுகாப்புக்கு செல்வதாக இருந்தால் மனித உரிமைகளுக்கு இந்த பொறிமுறையை கைவிட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நான் சொல்லுகிறேன். இரண்டையும் ஒன்று எங்களுடைய கையிலே இருக்கிறது, அதை கைவிட்டுத்தான் பாதுகாப்பு சபைக்கு போக வேண்டும் என்று சில தரப்புகள் சொல்லுகிறார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நடைபெறுகின்ற சந்தர்ப்பத்திலே இந்த சர்வதேச மேற்பார்வை மிக மிக அத்தியாவசியமான. இது நாங்கள் வருவித்தது. நாங்கள் 2011ஆம் ஆண்டு அமெரிக்காவோடு போய் பேசி, எங்களுக்கு சரித்திரமே தெரியும், நாங்கள் இதை கொண்டு வந்தோம். 2014 சர்வதேச விசாரணையை கூட கேட்டிருந்தார்கள். அதன் பிறகு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இலங்கை அரசாங்கத்தின் இணை அரசனை 2 தடவைகள் கொடுக்கப்பட்டிருப்பது, பொறுப்பு இருக்கிறது. செய்து முடிக்காமல் இருந்தால் மனித உரிமை பேரவைக்கு கட்டுப்படுத்துகிற அதிகாரம் இல்லை என்பது உண்மை. ஆனால் பலவிதமான அழுத்தங்கள் உற்சாகங்களின் மூலமாக சிறிது சிறிதாக நடத்தக்கூடிய ஒரு பொறிமுறை இருக்கிறது. அந்த பொறிமுறையை கைவிடுமாறு சொல்லுகிறார்கள், அதை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த தடவையோடு அதை நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு தீர்மானம் எடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதை கால அவகாசம் என்று பொய்யான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். நாங்கள் சொல்லுவது, பாதுகாப்பு சபைக்கு போக வேண்டும், போக முடியுமானால் போவோம், நாங்களும் செய்து செயற்படுவோம். அதற்காக எவருமே இயலாத என்று சொல்லுகிற ஒரு விஷயத்தை அடைவதற்காக இன்றைக்கு எங்களிடத்தில் இருக்கிற ஆயுதத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று சொல்வது முட்டாள்தனம். அது மட்டும்தான் நான் சொல்லுவேன். சட்டத்தரணியாக, ஜனாதிபதி சட்டத்தரணியாக உங்களுடைய சட்ட நுணுக்கம் இந்த பாதுகாப்பு சபைக்கு இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்காக ஏதேனும் விதத்தில் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். காரணம், இந்த பாதுகாப்பு சபைக்கு செல்லுகின்ற போது பாதுகாப்பு சபைக்கு அதிகாரம் இருக்கின்றது தலையிடுவதற்கு. அதே நேரம் அரசாங்கத்துக்கும் ஒரு நெருக்குதல் ஏற்படும். ஆனால் நீங்கள் குறிப்பிடுகிற இந்த மனித உரிமைகள் பேரவை நியாயமான பேச்சு, அது கைவிட வேண்டிய தேவையில்லை. ஆனால் கூட்டமைப்பாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் இதற்குரிய ஒத்துழைப்பை எவ்வாறு வழங்க? சட்டத்தரணியாக, ஜனாதிபதி சட்டத்தரணியாக என்று சொல்லி கேட்டபடினால நான் சொல்கிறேன், ஒருவர் என்னிடத்தில் வந்து கேட்குறார், இப்படி எனக்கு ஒரு சட்ட பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி ஒரு வழக்கை செய்து தான்.
நான் சொல்கிறேன் கிரிமினல் வழக்கு செய்ததான்னு சொல்கிறேன். நான் சொன்னேன் இது கிரிமினல் வழக்கு இல்லை, இது சிவில் வழக்கு தான் செய்யலாம் என்னுடைய சட்ட அறிவின்படி நான் சொல்கிறேன். இல்லை எனக்கு விருப்பம் கிரிமினல் வழக்கு தான் செய்ய வேணும். அவர் கேட்குறதுக்காக நான் போய் முட்டாள்தனமாக அந்த வழக்கை செய்கிறதா? இல்லையே. எது அவருக்கு எது சரியன்றது தான் நான் ஆலோசனைப்படி தான் நான் செய்வேன். ஆகையினால் சரி, பாதுகாப்பு சபைக்கு போகிறது எல்லாருக்கும் விருப்பம், எனக்கும் உள்ளார்ந்த விருப்பம் இருப்பது. ஆனால் இந்த சட்ட அறிவு என்ன சொல்லுகிறது, மற்றவர்களுடைய ஆலோசனை எனக்கு என்ன சொல்லுகிறது, இது நடக்காத விஷயம். ஆனால் நடக்காத விஷயம் நடக்க முடியாத விஷயம். ஆனாலும் இந்த விடயத்தில் சரி அது நடப்பதற்கான பாதையை விட்டு வைப்போம். வேறு எவரால் செய்ய முடியுமாக இருந்தால் செய்யட்டும். எனக்கு என்னுடைய சட்ட அறிவின் பிரகாரம் அதை செய்வதற்கு வழி தெரியவில்லை. ஆனால் எனக்கு தெரியலை என்னக்காண்டி அதை கைவிடணும்னு நான் சொல்லலே. அது செய்வோம், செய்கிறா என்ன யாராவது எனக்கு சொன்னார்கள் இப்படி செய்யலாம், அதை செய்யலாம். இதுவரைக்கும் அதுக்கான வழி தெரியவில்லை. நான் சொல்கிறது அது அல்ல பிரதானமான விஷயம். அதில் எனக்கு இணக்கப்பாடு. சரி, பாதுகாப்பு சபைக்கு போகிற முறையை நாங்கள் பார்ப்போம், அதை செய்வோம். ஏன் இதை கைவிட சொல்லுகிறீர்கள்? அதாவது இதையும் எடுத்துக்கொண்டு அதிலும் இல்லை, இது இருக்கட்டும், இது நடைமுறையில் இருப்பது. இப்போ சர்வதேச மேற்பார்வை ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. இதை கைவிட்டுத்தான் நாங்கள் போகணும் என்று அவர்கள் சொல்கிறதுல எந்த விதமான நியாயமும் எனக்கு தெரியவில்லை. ஆக உங்களுக்கு ஏதாவது சட்ட நுணுக்கங்கள் அல்லது அது சம்பந்தமான வழிநடத்தல்கள் ஏதாவது உங்களோடும் சேர்ந்து கலந்தாலோசிப்பாளர்களாக இருந்தால் பாதுகாப்பு சபைக்கு செல்வதில் நீங்கள் எதிர்ப்பு கட்டாயமாக இல்லை, அதை முழுமையாக வரவேற்போம். சரி, பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த ஜெனீவா விவகாரத்தில் நீங்கள் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் அமெரிக்காவோடு சென்று நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்ததாக. அது நாங்களும் அறிந்த விஷயம்தான். சரி, இப்பொழுது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செயற்படுகிறீர்கள். ஒரு அரசியலமைப்பு என்பதும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில், இதுவும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் முன்னெடுக்கப்படுகிறது. அப்படியானால் இதில் உங்களுடைய இந்த செயற்பாடுகள் சர்வதேச ஆலோசனையோடு இடம்பெறுகிறதா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தனித்த நிலைப்பாடா, அல்லது பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் அடிப்படையிலும் அதனிடத்தில் சர்வதேச ரீதியாக இது எப்படி போனால் இதனை அடையலாம் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் செயற்படுகிறீர்களா, அல்லது உங்களுக்கு எதன் நாடுகள் துணை நிற்கின்றன இந்த விடயத்தில்? இல்லை, நீங்கள் இப்படி அரசாங்கம் இதற்கு இணை ஆலோசனை வழங்கலாம், அப்படியே போகலாம், அப்படி ஏதாவது நடந்திருக்கிறதா? இவை எல்லாம் இருக்கின்றன. நாங்களும் சர்வதேச சட்டத்தை அனுசரித்து அதனை படித்து எங்களுடைய விளக்கத்தை அறிந்து கொள்கிறோம். எது முடியும், எது முடியாது, எதனை செய்யலாம் என்ற ஆலோசனையையும் பெறுகிறோம். நாடுகளுடைய ஆலோசனையும் பெறுகிறோம். ஏன்னால் நாடுகள் தான் இதனை செய்ய முடியும், நாங்கள் செய்ய முடியாது. அதனால்தான் அமெரிக்காவோடு பேசினோம். அமெரிக்கா 3 வருஷம் சென்றது அவர்கள் ஒரு சர்வதேச விசாரணையை கொண்டு வர பண்ணுவதற்கு செய்தோம். இந்த கலப்பு நீதிமன்ற பொறிமுறையை பற்றி அந்த வருஷம் நான் ஜெனீவாவிலே தங்கியிருந்து அமெரிக்காவிலே இருந்து 2 நிபுணர்களை வரவழைத்தார்கள். ஏனென்றால் விஜயதாஸ் ராஜபக்சவும் அங்கே வந்து சொல்லிவிட்டார், இலங்கை அரசியலமைப்பு சட்டப்படியே செய்ய முடியாது. நான் சொன்னேன் செய்ய முடியும் என்று. அவர்கள் 2 பேரை வரவழைத்தார்கள். 2 பேராசிரியர்கள் வந்து எங்களோடு பேசி அவர்கள் இணங்கினார்கள், செய்யலாம் என்று. நாங்கள் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள், விஜயதாஸ் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியாக அவர்களோடும் சேர்ந்து தான் இது செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நாடுகளுடைய ஆலோசனை இப்பொழுது நடக்கிற விஷயத்தில் நாங்கள் கேட்டிருக்கிறோம், எது சாத்தியமாகும். இப்போ 30 ஒன்று 34 ஒன்று என்ற தீர்மானங்களை சற்று மாற்றி இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக நாங்கள் செய்யலாமா, அதுதான் எங்களுக்கு விருப்பம். கால வரையறைகளை போட்டு சில விஷயங்களை அந்த தீர்மானத்தை சற்று இன்னும் இறுக்கமாக மாற்றலாமா என்று கேட்டிருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள், அதை திறக்க வேண்டாம், அதாவது இருக்கிறதை அப்படியே ரோல் ஓவர் என்று சொல்வார்கள். அந்த 30 ஒன்று எப்படியாக 34 ஒன்றாக மாறியதோ அதே போல தான் செய்யுங்கள். அதை நாடுகள் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனை. இதை திறந்து இதை மாற்ற வழிகிட்டீர்களாக இருந்தால் அது குறைவடைவதற்கும் சாத்தியக்கூறி இருக்கிறது. அது அவர்கள் கொடுத்த ராஜதந்திர ஆலோசனை. இப்பொழுது அமெரிக்கா இல்லை, யாருக்கு? இது அமெரிக்காவோடு 4 நாடுகள் இதில் இருந்தன. மெசிடோனியா, மொண்டெனெக்ரோ, அமெரிக்கா, பிரித்தானியா. அமெரிக்கா வெளியேறின பிறகு இன்னும் 2 நாடுகள் சேர்ந்திருக்கின்றன, ஜெர்மனியும் கனடாவும் சேர்ந்திருக்கிறது. இந்த 5 நாடுகள் கொண்ட கூட்டுத்தான் இதனை முன்னெடுக்கப் போகிறது. இந்த முறை ஏதாவது பாராளுமன்ற தூதுக்குழு விஷயமாக செல்கிறதா? கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தலைமையிலான ஒரு குழு சென்றிருந்தது. எவ்வாறான முன்னெடுப்புகள், எவ்வாறான செயற்பாடுகள்? சென்ற தடவையும் அதற்கு முதல் தடவையும் அமர்வுகளுக்கு 2 வாரங்களுக்கு முன்னர் நான் சென்று வந்திருந்தேன். அதுக்கு பிறகு ஸ்ரீதரன் போனார் அந்த அமர்வு நேரங்களிலே.
அதற்கான காரணம் மற்ற நாடுகளோடு ஒரு முன்னாலோசனை செய்வதற்காக. இந்த தடவை அது தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் செல்வதாக இருந்தது தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இதனால் 3 நாடுகள் இங்கே இருக்கிறார்கள், அவர்களோடு நாங்கள் பேசியிருக்கிறோம். இலங்கை அரசாங்கத்தை இணை அரசனை செய்ய வைப்போம், நாங்கள் அதனை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அமர்வுகள் நடக்கிற நேரத்திலே நாங்கள் செல்வோம். நானும் போவேன், திரு ஸ்ரீதரனும் போவார். அங்கே சில முன்னெடுப்புகளை இறுதி நேரத்திலே ஏதாவது பிரச்சனைகள் எழுந்தால் அதனை கையாளுவதற்காக நாங்கள் அங்கே செல்வோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களே, பல்வேறுபட்ட முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போல நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்ற மனித உரிமைகள் பேரவையில் முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். பாதுகாப்பு சபைக்கு சாரும் செல்வதாக இருந்தால் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றீர்கள். அரசியலமைப்பு வரைவு அல்லது அறிக்கையாக வழங்கப்பட்ட வரைவு என்று குறிப்பிடலாம். இந்த முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆக நம்பிக்கை என்று பார்க்கின்ற போது நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் இலக்கங்களை போட்டால் வரிசையில் 225 அல்லது முழு நாட்டிலேயுமே பார்க்கல 1வது இலக்கத்தில் இருக்கின்றீர்கள் நீங்கள். எங்களுக்கு சொல்லப்பட்ட பாடம் அல்லது நாங்கள் கடந்த முறையும் கூட சொல்லிய விடயம், நம்பி நடவாது, பிளான் பி அல்லது இது தோல்வியற்றால் அடுத்த கட்டம். நீங்கள் அரசியலிருந்து ஒதுங்குவது பதிலாக அமையாது. நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது இலகுவிலே தோல்வி என்று எதையும் கைவிடுகிற சுபாவமும் எனக்கு இல்லை. அதை ஒரு குற்றமாக கூட வேண்டுமென்றால் சொல்லலாம். நீதிமன்ற படிமுறைகளை எடுத்துக்கொண்டாலும் கூட, சாதாரணமாக வாழ்க்கை நோக்கை எடுத்துக்கொண்டாலும் கூட, இலகுவிலே எதுவும் தோல்வி அடைந்தது என்று நான் கைவிடுவதில்லை. ஆகையினாலே இதில் என்னுடைய முயற்சி முழுமையாக இருக்கும். அதனாலே அடுத்ததாக என்ன செய்யலாம் என்பதை குறித்து யோசிக்காமல் இல்லை. சில விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்களை செய்து முடிப்பதற்கான சில முன்னேற்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்கின்றன. வெளிப்படையாக இப்போது கூற முடியாது. இல்லை, நாங்கள் வெளிப்படையாக கூறுகிற அளவுக்கு அது விருத்தி அடையவில்லை. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னதை போல மற்ற கட்சிகளோடு நாங்கள் பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கிறோம். அவர்கள் சில விஷயங்களை இவற்றை செய்வதற்கு நாங்கள் தயார் என்று சொல்லுகிற போது என்னுடைய சிந்தனை, சரி அது வருகிற வரைக்கும் அவற்றையாவது செய்வோம். ஏனென்றால் இதற்கு அப்பாலும் செய்யப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். மாகாண சபை சட்டம் ஒன்று இருக்கிறது, அது முழுமையாக மாற்றப்பட வேண்டும். அப்படியாக 3 சாதாரண சட்டங்களை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். அது மாற்றப்பட வேண்டும். இது செய்தாலும் அது மாற்றப்பட வேண்டும். ஆகவே அதையாவது முதல்ல செய்வோம். அது முதல் செய்தானா பிறகு செய்தானா செய்ய வேண்டியது. அப்படியான பல விடயங்களை மற்றவர்கள் இணங்குகிற போது, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இணங்குகிற போது அவற்றை நாங்கள் செய்து முடிப்போம். சரி, பாராளுமன்ற உறுப்பினர்களே, இந்த ஜெனீவாவில் இப்பொழுது 30 அதனை அமுல்படுத்துவதற்காக 34 இந்த அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சரத்துக்கள் இலங்கை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் என்ன என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று பார்த்தால் இம்முறை மாற்றங்கள் எதுவும் நிகழப்போவதில்லை, அப்படியா? தீர்மானத்திலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஒன்று வைக்கவில்லை. ஆமாம், தீர்மானத்திலே மாற்றங்கள் ஏற்பட போவதில்லை. ஆனால் இதே தீர்மானத்தை வைத்து தொடர்ச்சியாக சர்வதேச மேற்பார்வை நீடிக்கப்படும், அதாவது புதுப்பிக்கப்பட இருக்கிறது. சர்வதேச மேற்பார்வை நீடிக்கப்படும் என்று தான் நான் சொல்வேன். ஏனென்றால் இதோடு இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் விட்டால் அதோடு விடயம் முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு மனித உரிமை பேரவை இலங்கையை பற்றி எந்த கவனமும் எடுக்காது. ஆகையினாலே இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் தான் அதன் மூலமாக சர்வதேச மேற்பார்வை நீடிக்கப்படலாம். இதைத்தான் பலர் கால அவகாசம் என்று தவறாக சொல்லுகிறார்கள். அது கால அவகாசம் அல்ல, அது சர்வதேச மேற்பார்வையை நீடிக்கிற தீர்மானங்கள். இதன் மூலம் ஏதேனும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாமா? அடுத்த தொடர்ச்சியான அழுத்தங்கள் இருக்கும் என்பதுதான். இது நான் ஏற்கனவே சொன்னதை போல நாட்டை கட்டுப்படுத்துகிற தீர்மானம் அல்ல. ஆனால் இதில் ஈடுபட்டிருக்கிற நாடுகள் பல விஷயங்களை எடுப்பார். இப்போ இன்னொரு உதாரணத்தை, இதோடு சம்பந்தப்படாத ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இன்றைக்கு ஜனாதிபதி பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறார். 2 மாதங்களுக்குள்ளே தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் என்று சொல்லியிருக்கிறார். சரி, அவர் நிறைவேற்றினால் உடனடியாக GSP+ மீளப்பெறப்படும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல தான் இங்கே சில விஷயங்களை அவர்கள் செய்வதாக முன்னெடுக்காவிட்டால் வேறு அழுத்தங்கள் வேறு வகையிலையும் வரும். இப்பொழுது ஜெர்மனி இந்த கூட்டுக்குள்ளே வந்திருப்பது ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்திருக்கிறார்கள்.
ஆகையினாலே கனடா வந்திருக்கிறது ஒன்று, முழு ஐரோப்பிய ஒன்றியமும் இதுக்குள்ளே இப்பொழுது வந்திருக்கிறது ஜெர்மனி மூலமாக. ஆகையினாலே இலங்கை அரசாங்கம் இணையரசனை கொடுத்துவிட்டு செய்யாமல் தப்பிக்கொண்டு இருக்க முடியாது. அது அந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதில் இருக்கிற உறுப்பு நாடுகள் வெவ்வேறு விதமான அழுத்தங்களை பிரயோகிக்கும். நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதியில் ஒரு சில சுருக்கமான கேள்விகளுக்கு செல்லலாம் இர்ஃபான். குறிப்பாக இந்த ஜனாதிபதியினுடைய சமீபகால நடவடிக்கைகள், அவர் அடுத்த தேர்தலை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கின்றார். அது சம்பந்தமான சந்தேகங்கள் அல்லது அது சம்பந்தமான அவரது சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் விதமாக ஒரு தேசிய ஏற்பாடுகள் அமைந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வடகிழக்கு பகுதிகளுக்கான ஆளுநர் நியமனம், இது பற்றி உங்கள் பார்வை? தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது வடபகுதி அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களில் அரசாங்கத்தோடு அமைச்சரவையோடு இணைந்து செயற்படுகிறது. அது சம்பந்தமான கேள்விகளும் இர்ஃபானிடம் இருக்கிறது. ஆகவே ஆளுநர் நியமனம் பற்றி உங்களுடைய ஆளுநர்களை அவர் நியமித்ததை பார்க்கிற போது தேர்தலுக்கு தயாராகிறார் போல தான் தோன்றுகிறது. அதை அவர் செய்திருக்கிறார். ஆனால் செயற்பாட்டிலே அது எப்படியாக அமையும் என்பதை குறித்து நாங்கள் இருந்து பார்க்க வேண்டும். விசேடமாக வடக்குக்கு நியமிக்கப்பட்ட ஆளுநர் உடைய அரசியல் நிலைப்பாடு எங்களுடைய அரசியல் நிலைப்பாடை விட மாறுபட்டது இல்லை. அவர் ஆளுநராக நியமிக்கப்பட்ட உடனேயே தன்னுடைய முகப்புத்தகத்திலே எழுதியிருக்கிறார், வடக்கு மக்களுக்கு சேவை செய்ய கிடைத்த தருணத்துக்காகவும் இரு தேசங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாகவும் நான் செயற்படுவேன் என்று எழுதுகிறார். தமிழ் தேசத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் அப்படியான நிலைப்பாட்டை கொண்டவர். ஆகையினாலே அது இருந்து பார்க்க வேண்டும் அப்படியாக இருக்கும் என்று. ஒரு கட்டத்தில் கிழக்காளுநர் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக ஒரு பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் மக்களுடைய ஒரு பகுதியினர் அதற்கான எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தார்கள். பெரும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஏன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதை பற்றி எதையுமே பேசவில்லை? அந்த மக்களோடு இந்த விகாரத்தில் ஒன்றாக நிற்கவில்லை. ஆளுநர் தன்னுடைய செயற்பாட்டொன்றிலே தவறாக ஏதாவது ஒன்றை செய்தால் அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கலாம். ஒரு ஆளை வைத்து இவர் இப்படித்தான் செயற்பட போகிறார் என்று சொல்லி எதிர்ப்பை வெளிப்படுத்துவது நியாயமானதாக எனக்கு தெரியவில்லை. அவர் ஏற்கனவே செய்ததை வைத்துத்தான் அந்த எதிர்ப்பினை வெளிப்படுத்த. அது சரி, அது மக்களுக்கு இருக்கிற நியாயமான ஒரு எண்ணம். ஆனால் ஒரு பொறுப்பான அரசியல் கட்சியாக நாங்கள் இருக்கிற போது அரசியல் நாகரிகம் என்கின்ற ஒரு விஷயம் கூட இருக்கிறது. ஆகையினாலே முன்னைய காலத்திலே தவறாக செயற்பட்டவர் ஆளுநராக வந்த பிறகு சரியாக செயற்பட மாட்டார் என்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகையினாலே அவர் சரியாக செயற்படுவார் என்ற நல்லெண்ணத்தோடு நாங்கள் இருக்கிறோம். தவறான ஏதாவது ஒரு நடவடிக்கை செய்யப்பட்டால் அது வடக்காளுநராக இருக்கலாம், கிழக்காளுநராக இருக்கலாம், நாங்கள் உடனடியாக எதிர்ப்பை தெரிவிப்போம். சரி, 52 நாள் குழப்பகரமான காலப்பகுதியில் நீங்கள் பிரதமருக்காக, நாட்டினுடைய ஜனநாயகத்துக்காக நீதிமன்றம் சென்றீர்கள். ஏன் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்காக செல்லவில்லை? எதிர்க்கட்சி பதவிக்காக நீதிமன்றத்துக்கு போக முடியாது என்பதால் போகவில்லை. அது தொடர்பான எதிர்ப்பு எந்த அளவு? அதாவது அது ஒரு பாராளுமன்ற சம்பிரதாயத்தை மீறிய செயல். நீங்களே பாராளுமன்ற சம்பிரதாயத்தை மீறிய செயல். அதனுடைய இறுதி தீர்ப்பு சபாநாயகருடைய கையிலே மட்டும்தான் இருக்கிறது. நீதிமன்றம் அதில் தலையிட முடியாது. மற்றது, நாங்கள் ஒரு பதவிக்காக எப்பொழுதுமே போராடினது கிடையாது. விசேடமாக திரு சம்பந்தனை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால் 77ஆம் ஆண்டே அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டது. அவரை மந்திரி சபையிலே சேருமாறு கேட்கப்பட்டவர். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. 83ஆம் ஆண்டு அனைத்து தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்களும் பதவிகளை துறந்தபோது அவர்தான் முதலாவதாக பதவியை துறந்தவர். ஆகையினாலே பதவி என்பதுக்காக நாங்கள் போராடினவர்களும் அல்ல, அதுக்கு பின்னால் சென்றவர்களும் அல்ல. ஆனால் அதன் காரணமாக ஒரு தவறு நடக்கிற போது நாங்கள் இணங்கி சரி நாங்கள் பதவிக்காக போராடவில்லை, அப்படினாலும் இதை பற்றி பேசாமல் இருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லவில்லை. தவறை தவறு என்று சொல்லியிருக்கிறோம். அதுக்கான நியாயத்தை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதற்கு மேலே நாங்கள் இதையும் செய்வதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு பிரதானமானது எங்களுடைய மக்களுடைய அரசியல் விடிவு, எதிர்க்கட்சி தலைவர் பதவி அல்ல. பாராளுமன்ற சமுதாயம் மீறப்பட்டிருக்கிறது. அது இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு. சரி, இப்படி நான் இந்த கேள்வியை கேட்க முடியாத பெரும்பான்மை அரசியல் தலைமைகள் கடந்த காலங்களைப் போன்றே இம்முறையும் உங்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். நாங்கள் ஏதோ அதை எதிர்பார்த்திருந்தால்தான் அது ஏமாற்றம். அப்படி அல்ல.
நாங்கள் பாராளுமன்ற சம்பிரதாயத்தை வைத்துக்கொண்டே பார்க்கலாம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவி இருக்கிறது, முறைப்படி அவருக்குத்தான் வர வேண்டும் என்று வாதிடுகிறார்கள். என் அமைச்சர் ரோஃபைக்கும் கூட இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தால் நீங்களும் பேசியிருந்தீர்கள். இவ்வாறான நிலையில் இவ்வாறான ஒரு விவகாரம் முன்னெடுக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த தீர்மானத்தினை யார் எடுத்திருக்க வேண்டும்? அதாவது பிரதமராக ரணிலை நியமிப்பதாக இருந்தால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உடன்பாட்டுக்கே அவர்கள் வந்திருக்க முடியாது. வந்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம்தான் எங்களுடைய மனதிலையும் இருக்கிறது. நாங்கள் நேரடியாகவே கேட்டிருக்கிறோம். இல்லை, அப்படி இல்லை என்று மறுத்துரைத்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு பேரினவாதத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது என்று ஐயா சம்பந்தனே பாராளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறார். அது ஏமாற்றின ஒரு விஷயமல்ல. நாட்டிலே பொதுவாக நிலவுகிற இந்த பேரினவாத சிந்தனையினுடைய ஒரு வெளிப்பாடு இது. அதான் அந்த குறிப்பிட்ட தலைவர்கள், அதாவது நம்மை ஆள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், அதே நேரத்தில் நமக்கு தீர்வு தருவார்கள் என்று நம்புகிறவர்கள் தான் இந்த வேலையை செய்திருக்கிறார். தீர்வு தருகிறவர்கள் நான் ஒருவரும் சொல்வதில்லை. தருவர் ஒருவரும் எங்களுக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த கோணத்திலே நான் இதனை எந்த காலத்திலையும் பார்த்தது கிடையாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களே, உங்கள் மீது குற்றச்சாட்டாக முன்வைப்பதா அல்லது எதிர்பார்ப்பாக கேட்பதா என்பது தெரியவில்லை. வடக்கு அபிவிருத்தி பிரதமரிடம் இருக்கின்றது. குறிப்பிடுகின்றார்கள், நிழல் அமைச்சராக நீங்கள் தான் செயற்படுகின்றீர்கள் என்று. உண்மையில் வடக்கு அபிவிருத்தியின் நிலை என்னவாக இருக்கின்றது? என்ன திட்டங்கள் இருக்கின்றது? மக்களுடைய வடக்கு கிழக்கு அபிவிருத்தி அது பெயர் மாற்றப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார், அமைச்சருடைய பெயர். நாங்கள் ஒரு செயலணி ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம் அவரோடு சேர்ந்து. 9 பேர் கொண்ட செயலணி. பிரதமர் ஒருவர், மற்ற 8 பேரும் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள். 5 வடக்கைச் சேர்ந்தவர்கள், 3 பேர் கிழக்கைச் சேர்ந்தவர்கள். அந்த குழுதான் வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமான எல்லா தீர்மானங்களும் எடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் எங்களோடு கலந்தாலோசித்து, அவர்தான் அமைச்சர், எங்களோடு கலந்தாலோசித்து இந்த குழு எடுக்கிற தீர்மானங்களைத்தான் நிறைவேற்றுவேன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அது செயற்பட ஆரம்பித்திருக்கிறது இப்போதைக்கு. இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒரு விசேட நிதி ஒன்று உருவாக்கப்படும் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 பில்லியன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு கேள்விப்பட்டு அதை விட கொஞ்சம் கூடுதலாக கூட சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு விசேட நிதியாக திரைசேரியிலே இருக்கும். அதனை என்ன விதமாக வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்திக்கு உபயோகிப்பது என்பதை குறித்து இந்த குழு காலத்துக்கு காலம் தீர்மானிக்கும், செயற்திட்டங்களை வகுத்து நடைமுறைப்படுத்தும். இதுதான் இப்பொழுது எங்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கிற. நீங்கள் பொறுத்து வீட்டுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டவர்கள், ஆனால் இப்பொழுது மீண்டும் அந்த பொறுத்து வீட்டு கதை ஒன்று வந்திருக்கிறது. ஆம், இது மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். ஏன் இதில் ஏதேனும் வெளிப்படையான ஒரு மாஃபியா இருப்பதாக உணர்கிறீர்களா? ஒரு மாஃபியா இருக்கிறது. அதிலே உள்ளூர் முகவராக இருக்கிறவருடைய பின்னணியை பார்த்தால் அது மாஃபியா என்பது வெளிப்படையாக தெரிய வரும். ஆனால் இந்த இப்பொழுது வந்திருக்கிற பொருத்து வித்தியாசமான பொருத்துன்னு சொல்கிறார்கள். அது கான்கிரீட்னாலே செய்யப்பட்ட பொருத்து வீடுன்னு சொல்கிறார்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் போய் மலையகத்திலே அந்த 2 வீடுகளை பார்த்து இது நல்லதென்று ஒரு சான்றிதழ் கொடுத்திருந்தார்கள். அதை வைத்து திரும்பவும் சொன்னார்கள், அதை செய்யலாம், 7000 செய்ய போகிறோம் என்று கொண்டு வந்தார்கள். நாங்கள் சொன்னோம், இது வேண்டாம், மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தும். அது 13 லட்சம் இந்த பொறுத்து வீடு. இப்போ கல்வீடு 10 லட்சம். ஆகவே உங்களுக்கு அவ்வளவு செலவழிக்க முடியுமாக இருந்தால் கல்வெட்டையே கொடுங்கள். ஏனத்துக்கு அதை திரும்ப கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் அது ஏதோ இப்போ நிதி வசதியையும் அவர்கள் செய்து கொடுப்பார்கள். அப்படி இப்படி பல விஷயங்களை சொன்னபோது எங்களுடைய கிழக்கு மாகாண எம்பிமார் பிறகு எங்களிடத்திலே சொன்னார்கள், அதை கிழக்குக்கு கொடுக்க சொல்லுங்கள், அது வேண்டுமென்று கேட்கிற மக்களுக்கு நாங்கள் அதை கொடுப்போம் என்று சொன்னார்கள். அப்படி சொல்லுகிற போது நாங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் விட்டோம். ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரிய வந்திருக்கிறது, மலையகத்திலே கட்டப்பட்ட அந்த 2 வீட்டை தவிர வேறு வீடுகள் கட்டப்படவில்லை. அது முழுதாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அது பொருத்தமில்லாத பொருத்து வீடு என்று சில பொறியியலாளர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அது நடுவிலே ரெஜிஃபார்ம் வைக்கப்பட்டதான கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது பொருத்தமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. நானும் கடைசி கூட்டத்திலே சொன்னேன், எம்பிமார் போய் பார்த்துவிட்டு சொல்லுவதை நாங்கள் ஏற்க முடியாது, இது சரியான பொறியியலாளர்கள் பார்க்க வேண்டும். ஏன்னால் இவ்வளவுக்கு அதைத்தான் செய்ய வேண்டும் என்று விடாப்பிடியாக தலைகீழாக நிற்பதிலே இருந்தே ஏதோ ஒரு பின்னணி இருக்கிறது வெளிப்படையாகவே தெரிகிறது. பார்க்கிறார்கள். ஆம், ஆனால் அதே நேரத்தில்
மக்கள் பிரதிநிதிகள் இது எங்களுக்கு வர்றதை நீங்கள் தடுக்கிறீர்கள் என்ற ஒரு 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 மாயையும் கிளப்பியிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வந்த இந்த செய்தி விரைவிலே அறிக்கையாக வெளிவரும் என்று நான் நினைக்கிறேன். அது வந்தால் இந்த நிலைமை மாறலாம். திரைசேரியில் பணம் இல்லை என்கிறார்கள், கடைசியில் பொறுத்து வீடும் இல்லை கல்வீடும் இல்லை என்கிற நிலைமை வந்துவிடும். கல்வீடு இந்த வருஷம் 10,000 கல்வீடு கட்டுவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது ஆரம்பித்தாயிற்று. ஆகையினாலே அது நடக்கும். நான் சொல்லுவது என்னென்றால், இன்னும் 7,000 வீட்டுக்கு உங்களுக்கு 13 லட்சம் கணக்கில் பணம் இருந்தால் அந்த 7,000 கல்வீடாக 8,000 வீடு கட்டலாம் அந்த கணக்கில். ஆகையினாலே இது ஒரு பொருத்தமில்லாத ஒரு விஷயத்தை வைத்து திரும்பவும் வைத்து அடித்து கொண்டிருக்கிறார்கள். அது முதல்ல இப்போ லக்சம்பர்கிலிருந்து வருவதாக இருந்தது, பிறகு சீனாவிலே இருந்து வருவதாக சொன்னார்கள், பிறகு இப்பொழுது வேறு ஏதோ ஒரு அமைப்பினூடாக வருகிறதாக சொல்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றிலையும் பொதுவானது உள்ளூர் முகவர் ஒரே ஆள் தான். அது எங்கே இருந்து வந்தாலும் அந்த ஒரே நபர் தான் உள்ளூர் முகவராக இருக்கிறார். ஆகையினாலே இதிலே ஒரு ஊழல் மோசடி பின்னணி இருப்பது தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது இந்த ஆட்சி அரசாங்கத்து 3 ஆண்டுகள் கடந்து இப்பொழுது 4வது ஆண்டை எட்டியிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த பொறுத்து வீட்டு பிரச்சனையே குறைந்தபட்சம் ஓராண்டுக்கு விவாத பொருளாக இருந்திருக்கு. இந்த அரசாங்கம் ஏன் ஒரு தீர்மானத்தை எடுப்பதில் இவ்வளவு இழுத்தடிக்கிறது? வெளிப்படையாக தெரிந்தவரையாக முகவர் ஒருவர் என்பது வெளிப்படையாக அவரோடு பேசுகிறோம், இவரோடு பேசுகிறோம், தமிழ் தேசிய கூட்டமைப்போடு பேசுகிறோம், சுவாமிநாதன் அமைச்சரோடு பேசுகிறோம். இப்படியே பேச்சுவார்த்தை. இந்த அரசாங்கத்தின் மீது நாங்களும் சுமத்துகிற ஒரு பாரிய குற்றச்சாட்டு தான் ஊழல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிற. ஊழல்கள் வித்தியாசமான முறையில் நடந்தாலும் ஊழல் நடந்திருக்கிறது. நான் இப்போ அண்மையிலே 2 தடவைகள் அதை பற்றி பேசியிருக்கேன் பாராளுமன்றத்தில். ஆகையினால் நாங்கள் அமைச்சரை மாற்றும்படியாக கூட ஒரு தடவை நான் பகிரங்கமாகவே சொல்லியிருந்தேன் 2 வருடங்களுக்கு முன்னர். இப்போ அமைச்சர் மாற்றப்பட்டிருக்கிறார். பிரதமர் உடைய தலைமையிலே அவர் பொறுத்துவிட்ட பற்றி பேசவில்லை. ஆனால் இதை செய்துவிட்டு பிறகு சொல்லுகிறார், இப்படி ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், கொண்டு வருகிறார்கள் என்று. நாங்கள் அதை வேண்டாம் என்று சொன்னோம். நாங்கள் வேண்டாம் என்று சொன்னால் அவர் அதை நிர்பந்திக்கவில்லை. ஆனால் பிரதமர் அதற்கு பக்கவாத்தியம் வாசிப்பது போல் தான் தெரிகிறது சில கருத்துக்கள். சில ஆம், ஏனென்றால் இல்லாவிட்டால் அவர் அதை பற்றி எங்களோடு பேச வேண்டிய அவசியம் இல்லை. எங்களிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் வேண்டாம் என்றால் நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை கொண்டு வந்து எங்கள் முன்பாக வைக்கிறார். வேறு வடிவங்களில் வருகிறது. ஆகையினால இந்த விஷயங்களில் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மக்களுடைய இயலாமையை வைத்து, எங்களுடைய மக்களுடைய துன்பத்தை வைத்து பணம் சம்பாதிக்கிற முயற்சிகளுக்கு நாங்கள் துணை போக முடியாது. சரி, கடைசி கேள்வி, என்னுடைய கடைசி கேள்வி. தேசிய அரசாங்கம் அமைப்பது பற்றி உங்களுடைய கருத்து நிலைப்பாடு என்ன? ஒருவேளை இந்த தேசிய அரசு அமையாவிட்டால் வரவு செலவு திட்டத்தில் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு காப்பாற்றுமாக இருந்தால் வெறுமனை காப்பாற்றுமா, அல்லது நிபந்தனைகளுடன் ஏதேனும் திட்டங்களை வைத்து காப்பாற்றுமா, அல்லது காப்பாற்றாமல் இப்படி விட்டுவிடப் போகிறீர்களா? தேசிய அரசாங்கம் சம்பந்தமாக நாங்கள் தெளிவான ஒரு நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தோம். அக்டோபர் நவம்பர்லேயும் அதை பற்றி சொல்லியிருந்தோம். எங்களுடைய நிலைப்பாடு இந்த முழு பாராளுமன்ற காலத்திலேயும் தேசிய அரசாங்கம் இருக்க வேண்டும். தேசிய அரசாங்கத்தின் மூலமாகத்தான் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு என்கின்ற ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாகத்தான் அரசியலமைப்பு சட்ட உருவாக்கம் எல்லாம் நடந்தது. ஆகையினாலே இடைநடுவிலே அது தடைப்பட்டதை குறித்து நாங்கள் வருந்தி இருக்கிறோம். அது செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் தேசிய அரசாங்கம் என்று சொல்லிவிட்டு தேசிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அதனை செய்யாமல் அமைச்சர்களின் எண்ணிக்கையை கூட்டுவதற்காக அதை செய்வதாக இருந்தால் நாங்கள் அதற்கு துணை போக முடியாது. நாங்கள் சென்ற தடவை கூட தேசிய அரசாங்கம் உண்மையாக உருவாக்கப்பட்ட போது கூட அமைச்சர்களுடைய எண்ணிக்கையை கூட்டின போது எதிராக வாக்களித்தோம். ஆகையினாலே இது ரெண்டும் வித்தியாசமான விஷயங்கள். ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே திரும்பவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவர்கள் இணைந்து ஒரு தேசிய அரசாங்கம் உருவாகுவதாக இருந்தால் அது நல்ல விடயம் என்பது எங்களுடைய சிந்தனை. அமைச்சர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதை பற்றி நான் சொல்லவில்லை. அப்படியாக வருமாக இருந்தால் இது முன்னேறுவதற்கும் அது சில வேளைகளிலே ஒரு வழியாக அமையலாம்.
ஆகையினாலே இதிலே தேசிய அரசாங்கம் என்ற அடிப்படை என்ன, உண்மையாக எவர் இணையப் போகிறார்கள் என்ற விடயங்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வைத்து தேசிய அரசாங்கத்தை உருவாக்க போகிறார்கள். அது அப்படியான ஒரு செய்தி இருக்கின்றது. அப்படித்தான் செய்கிறார்கள். ஆனால் அதோட முடிந்த விடயம் இல்லை. அதை இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னன்னு சொன்னால், இப்பொழுது 19ஆம் திருத்தத்தின்படி எங்களுடைய அரசியலமைப்பின்படி அமைச்சர்களுடைய எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது அதிகாரம் ஜனாதிபதியுடைய கையில் இருக்கிறது. 30க்கு கூட முடியாது. ஆனால் அவர் திடீரென்று இன்றைக்கு சொல்லலாம் 5 பேர் தான் அமைச்சர் என்று சொன்னால் 5 பேர் தான் அமைச்சர், அவர் நிர்ணயிக்கலாம். ஆனால் தேசிய அரசாங்கம் ஒன்று அறிவிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அமைச்சர்களுடைய எண்ணிக்கை என்னவென்று பாராளுமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலமாக அந்த எண்ணிக்கையை நிர்ணயித்தால் அதுக்கு பிறகு அந்த எண்ணிக்கையை நிர்ணயிக்கிற அதிகாரம் ஜனாதிபதியுடைய கையிலே இல்லை. அது 30ஆகவும் இருக்கலாம், 30ஆகவும் இருக்கலாம், 32ஆகவும் இருக்கலாம், 48 ஏதாகவும் இருக்கலாம். 32ஆக இல்லை, நான் சொல்லுகிற விஷயம் இலக்கத்தை குறிப்பிடுகிற போது ஏதாவது சந்தேகம் வருகிறது. 32 தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இல்லை, நான் சும்மா சொல்கிறேன், 30ஆகவும் 31ஆகவும் இருக்கலாம். ஆனால் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஜனாதிபதியுடைய கையிலே இருந்து ஒரு அதிகாரத்தை பாராளுமன்றம் எடுக்கிறது. அதான் அந்த முக்கிய. அதாவது ஜனாதிபதி சுதந்திர தினத்தில் தானதற்கு எதிர்ப்பு என்று கூறினாலும் அந்த அவருடைய கையில் இருக்கிற இப்போ பாராளுமன்றத்தை கலெக்டர் அதிகாரத்தை எப்படியாக ஜனாதிபதி கையிலேருந்து பாராளுமன்றத்துக்கு 19ஆம் திருத்தம் எடுத்ததோ அதே போல் இப்படியாக ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றம் நிறைவேற்றினால் அந்த எண்ணிக்கையை நிர்ணயிக்கிற அதிகாரம் ஜனாதிபதியுடைய கையிலேருந்து போய்விடும். அதுக்கப்புறம் பாராளுமன்ற கையில் தான் அது இருக்கும். அப்படியான ஒரு செயற்பாடு இதன் மூலமாக நிகழக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறது. நாங்கள் அதை குறித்தும் சிந்திக்க வேண்டும். வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு அல்லது வரவு செலவு திட்டத்துக்கான நிபந்தனைகளை பற்றி ஒரு கேள்வி. ஒருவேளை தேசிய அரசு உருவாகாவிட்டால் வரவு செலவு திட்டத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பான்மை இரண்டால் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதோ இதோ என்று இருக்கிறார்கள் இழுத்துக்கொண்டு. நாங்கள் வரவு செலவு திட்டத்திலே அரசாங்கத்தை வீழ்த்துகிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. இப்பொழுதுதான் இந்த அரசாங்கத்திலே நம்பிக்கை நாங்கள் வாக்கையும் கொடுத்திருக்கிறோம். ஆகையினாலே அரசாங்கத்தை வீழ்த்துகிற எண்ணம் ஆதரிப்பீர்கள். வரவு செலவு திட்டத்தை வீழ்த்துகிற எண்ணம் எங்களிடத்திலே இல்லை. நீங்கள் கேட்ட இரண்டாவது பகுதி இருக்கிற அந்த கேள்வியில் நிபந்தனைகளோடு செய்வீர்களா என்று நிச்சயமாக நாங்கள் சில நிபந்தனைகளை வைப்போம். ஆக இறுதியாக இர்ஃபான், வடக்கு அபிவிருத்தி அல்லது இப்போது பெயர் மாற்றப்பட போவதாக சொல்லப்படுகின்ற அமைச்சு, வடக்கு அபிவிருத்தி என்று தான் இப்போது இருக்கின்றது, வடகிழக்கு அபிவிருத்தி என்று மாற்றப்படுவதாக சொல்லப்படுகின்ற அமைச்சின் செயலணி பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் அரசியல் தலைமைத்துவங்கள் மீதும் அந்த வர்த்தகர் குறிப்பிட்டது போல சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு தான் அபிவிருத்தியின் பால் அவர்களுடைய பார்வை குறைவாக இருக்கின்றது என்று வடமாகாண சபையும் அதற்கு உதாரணமாக சொல்லப்பட்டது. நீங்களும் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள். ஆகவே இந்த செயலணியுடைய திட்டம் எந்தளவு இருக்கின்றது, உங்களுடைய திட்ட வரைவுகள் எந்தளவு இருக்கின்றது, இந்த வரவு செலவு திட்டத்தின் பின்னர் உங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த அந்த செயலணி மிக வேகமாக செயற்பட வேண்டிய காலப்பகுதி, தேவை மிக அதிகமாக இருக்கு. நிச்சயமாக அந்த 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 விடயங்களை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் அது எங்களுடைய மக்களை அழுத்துகிற ஒரு வாழ்வாதாரம். அப்படியாக பல பிரச்சனைகள் எங்களுடைய மக்களுடைய நாளாந்த வாழ்க்கைகளை அழுத்துகிற ஒரு பிரச்சனை ஆகிறது. அரசியல் உரிமை வேண்டும், ஆனால் நாளாந்தம் வாழவும் வேண்டும். ஆகவே இரண்டையும் நாங்கள் கவனித்துத்தான் செயற்பட வேண்டும். ஆக நாங்கள் அந்த அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் பற்றியும் அரசியலமைப்பு வரைவில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற விடயம் பற்றியும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் பேசலாம். இந்த நிகழ்ச்சியில் இந்த விடயங்களை பற்றிய நேரத்துக்கு அதிகமாகவும் எங்களோடு இணைந்திருந்து இந்த தெளிவுபடுத்தலை வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வார நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெறுகின்றோம். இர்ஃபான், உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து உங்களுக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.